மறுபிறவி என்பது உண்டா இல்லை? இந்த கேள்விக்கு முன்பாக மறுபிறவி வேணுமா வேண்டாமா? இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடிய நிலையில வாழ்ந்தது போதும், சோதனைகள் தாங்க முடியவில்லை. இந்த சோதனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் தாங்க முடியாததன் காரணமாக இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்வதை போதும், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாதா என்று இயங்குபவர்கள் இருக்கிறார்கள். சோதனைகளும் வேதனைகளும் தாங்க முடியவில்லை, ஏன் தான் என்னை படைத்தானோ என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். நான் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று விரும்புவோர்கள் இருக்கிறார்கள். மறுபிறவி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வாழ்வதை காட்டிலும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவார். என்னுடைய குற்றங்களிலிருந்தும் என்னுடைய பாவங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும், என்னுடைய சோதனைகளில் வேதனைகளில் நான் சிக்கி மாறக்கூடாது என்று விரும்புபவர்கள் இருக்கிறார். மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தால் நான் என் பழைய தளர்வின் பக்கம் மீள மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்று ஏங்குபவர்கள் இருக்கிறார். தங்களுடைய பெரும் வேதனைகளில் சிக்கிக்கொண்டவர்கள், இந்த வேதனைகளுக்கு காரணம் தாங்கள்தான் என்று தெளிந்து உணர்ந்தவர்களாக இனி இந்த நான் தவறை செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு விடிவு வேண்டும் என்று விரும்புவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது மறுநாள் எனக்கு நல்ல பொழுதாக பிறக்கட்டும், மறுபிறவி எனக்கு ஒழுங்காக இருக்கட்டும் என்றும் நம்புகிறார்கள். மறுபிறவி என்பது என்ன? நல்லவனாக நான் வாழ்வேன் என்பதாகும், நல்லபடியாக வாழ்வேன் என்பதாகும், நல்ல விதத்தில் வாழ்வேன், என் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள மாட்டேன், இதுவரையில் நான் கெடுத்துக்கொண்டது போன்று என்பதாகும். இந்த பொருளை நீங்கள் உணர்பவர்களாக இருப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மறுபிறவியாக பிறந்து கொண்டிருக்கிறது. தனியாக செத்த பிறகு மீண்டும் எழுப்பப்பட்டு நான் மறு புனர்ஜென்மம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பெரும் சிக்கல்களுக்குள்ளாகி அதிலிருந்து பிழைத்து வரும் பொழுது நான் மறுபிறவி எடுத்துள்ளேன் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். புது பிறவியாக நான் பிறந்துள்ளேன், புது உணர்வுகளும் புது வழிமுறையும் புது பாதைகளும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் நாளைய வாழ்க்கையில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது நாளைய பொழுது உங்களுக்கு மறுபிறவி. மறுபிறவி என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு பிறவி கிடையாது. வீண் நம்பிக்கையை கொண்டு வாழ வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மறு க்ஷணம் மறு தருணம் நல்ல மூச்சாக இயங்க வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் இறந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய மூச்சு என்னை விட்டு பிரியும் பொழுதெல்லாம் நான் இறந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு புது மூச்சிலும் நான் உயிர் மூச்சுடன் மீண்டும் எழுகின்றேன், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் மூச்சு பிரிகிறது, உயிர் மூச்சு என்னை வாழ வைக்கிறது. எந்த மறுபிறவியை நீங்கள் விரும்புகிறீர்கள்? எதற்காக மறுபிறவியை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் மறுபிறவி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது. எனவே வீணான வார்த்தைகளிலும் அலங்காரமான வார்த்தைகளிலும் உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையிலும் ஏமாற்றுக்குரிய ஒரு வாழ்க்கையின் பக்கமும் நீங்கள் செல்ல வேண்டாம். மறுபிறவி என்பது வீண் மாயையான பேச்சுக்களும் விளம்பரத்திற்கான ஆடம்பரமான அகங்காரமான பேச்சுக்கள் தாங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பது என்னவென்றால் ஒவ்வொரு மூச்சும் மறுமூச்சு தான். மறுபிறவி மூச்சில் இருக்கிறது, பிறவி வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் நன்மையான சுவாசத்தை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய தீமையான சுவாசத்தை விட்டுவிடுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்கள் உங்களுடைய மூச்சுக்களில் பிரியட்டும். ஒவ்வொரு மூச்சையும் விடும் பொழுது அதன் காரணமாக உயிரோட்டமுள்ள நன்மையை உங்களுக்கு அளிக்கக்கூடிய உயிர் மூச்சுகள் உங்களுக்கு நிரம்பட்டும். இது மறுபிறவியாகும். ஒவ்வொரு மறுபிறவியையும் நீங்கள் வீணாக்காமல்
கோடிக்கணக்கான மறுபிறவிகள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொரு மூச்சிலும் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கை. அன்று நீங்கள் விழிக்கும் பொழுது உங்களுக்காக விடுகிறது, பிறக்கிறது, ஒவ்வொரு நாளும் பிறக்கிறது. எந்த வாழ்க்கையை உங்களுக்கு தேவை? நாளைய வாழ்க்கையா, மறுமூச்சா? மறுமூச்சு எனக்கு தேவை. ஏன் தேவை? நல்லபடியாக வாழ வேண்டும். உங்களுடைய மறுபிறவி என்பது உங்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. நீங்கள் திருந்தி பாவ மன்னிப்புடன் தூய்மையாக வெளிவரக்கூடிய அந்த தருணம் மறுபிறவியாகும். எனவே உங்களுக்குரிய இந்த வாழ்க்கையில் இறப்பும் இருக்கிறது, பிறப்பும் இருக்கிறது. இறக்கும் பொழுது நீங்கள் யார் என்பதை அறிய மாட்டீர்கள், பிறக்கும் பொழுது உங்களை நீங்கள் அறிகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இரவு பொழுது வரும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் தூங்குகிறீர்கள். நீங்கள் யார் என்பது தெரியாது. அப்பொழுது உங்கள் குடும்பமோ, உங்களுடைய பிள்ளைகளோ, மனைவி மக்களோ, கணவன்மார்களோ, உங்களுடைய வீடுகளை பற்றியோ, சொத்துக்களை பற்றியோ, அல்லது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட தொழில்களை பற்றியோ உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் யார் என்பதை அறியாமல் தூங்குபவர்கள். உசுப்பி விட்டாலும் நீங்கள் எழமாட்டீர்கள். அந்த அளவுக்கு மரக்கட்டை போன்று, பிணம் போன்று தூங்குபவர்கள். அதை நாம் கூறவும் செய்வோம், போன மாதிரி தூங்குறானேன்னு சொல்லிட்டு. தூக்கம் என்பது இறப்புக்கு சமமானது. விழித்தல் என்பது நீங்கள் விழிக்கவில்லை, இறைவன் உங்களுக்கு விழிப்பை கொண்டு வருகின்றான். அது புது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் விழித்த அந்த தருணம் நமக்கு அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் பழைய வாழ்க்கையை கொண்டு வருகின்றோம். அங்கு உங்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தூங்கி தூங்கும் பொழுது முந்தைய நாள் கவலைகளை எல்லாம் நீக்குகிறான் இறைவன். உங்களை எழுப்பும் பொழுது புத்துணர்வுடன் எழுப்புகின்றான். ஆனால் நீங்களோ பழைய வாழ்க்கையின் பக்கம் திரும்புவதன் காரணமாக பழைய வாழ்க்கையை, தூங்காததை போன்ற வாழ்க்கையை, இறந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீர்கள். மறுபிறவியை விரும்புவோர் அனைவரும் உங்கள் இருதயங்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் விரும்புங்கள். அந்த நன்மைகளை நீங்கள் விரும்புவீர்களானால் உங்களுக்கான வாழ்க்கை அங்கு புலருகிறது. அந்த நன்மையை நீங்கள் நிராகரிப்பீர்களானால், அதன் மீது நீங்கள் நிராசைப்படுவீர்களானால், இது எவ்விதம் சாத்தியம், நல்லவனாக வாழ முடியாது என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு இறைவன் உங்களை புது வாழ்க்கையில் எழுப்பும் பொழுது, அந்த காலை பொழுதில் உற்சாகத்துடன் எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்களுடைய விழிப்பை நீங்கள் கிடைக்கப்பெறும் பொழுது, முந்தைய நாள் வாழ்க்கையினுடைய கேடுகளை கொண்டு இதுதான் இன்றைய வாழ்க்கையும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களுக்கு இன்னும் பொழுது புலரவில்லை. நீங்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் புது பிறவியை எடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் புது வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள், புனர்ஜென்மத்தை மேற்கொள்ளுங்கள். மறுவாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. மறுபிறவி என்ற இந்த கெட்ட வார்த்தை இனி நமக்கு கூடாது. அதில் உண்மையும் இல்லை, வீணான பேச்சுக்கள் இருக்கின்றன, அதை வாழ்ந்தவர்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் கூறுவது உங்களுடைய புனர்ஜென்மத்துக்கு சமமானது. எனவே மறுபிறவி என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. இல்லாத ஒரு வாழ்க்கையை பொய்யாக கற்பனை செய்து அதில் வடிவங்கள் கொடுத்து அதனுடைய காரண காரியங்களை விளக்கி இந்த விதமாக நீங்கள் வாழ்வீர்கள், இந்த விதமாக நீங்கள் சாவீர்கள், இந்த விதமாக நீங்கள் மீண்டும் இந்த விதத்தில் படைக்கப்படுவீர்கள் என்பதெல்லாம் பொய்யானவை. 7 பிறவிகள் இருக்கின்றன, ஜென்மங்கள் இருக்கின்றன என்று கூறுவார்கள். இன்று நீங்கள் இறுதியான ஜென்மம், மேலான ஜென்மம். இதற்கு மேலான ஒரு ஜென்மம் கிடையாது இல்லையா? முதல் ஜென்மத்தில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னால் 2வது ஜென்மம், 2வது ஜென்மத்தில் நல்லவங்களை வாழ்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் 3வது ஜென்மம். மனிதர்கள் உங்களுக்கு கற்பித்து கொடுத்த இந்த கேடான ஒரு வியாக்கியானம் எவ்வளவு தவறு என்பதை நீங்கள் அறிவதற்காக நான் கூறுகின்றேன். 3வது ஜென்மத்தில் பாஸ் ஆகிவிட்டால் 4வது ஜென்மம். அதாவது உங்களுடைய நன்மைகள் கூடிக்கொண்டே வருகின்றன. 7வது ஜென்மத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இனி உங்களுடைய தீமைகளே இல்லை. சரிதானே? மனித பிறவி எடுத்துவிட்டால் மீதி 6 பிறவிகளையும் நாம் பாஸ் பண்ணிட்டோம். அப்படிதானே? நம்மிடம் அந்த தீமைகள் இல்லை. இறைவன் நம்மை பற்றி கவனமாக கண்காணித்து நம்மை பற்றி அறிந்தவனாகவும் உணர்ந்தவனாகவும் உறுதியான கருத்தை கொண்டவனாகவும் இனி இவன் 7வது உயர்ந்த படைப்பான மனித பிறப்புக்கு சமமானவன், உரித்தானவன் என்று உங்களை அமைக்கிறான். இப்பொழுது நீங்கள் தவறு செய்வீர்களானால் இறைவன் தன் கணிப்பில் தோற்றுவிட்டான். உங்களை பற்றி 6வது கணிப்பிலும் தோற்றுவிட்டான், 5வது கணிப்பிலும் தோற்றுவிட்டான், 4வது கணிப்பிலும் தோற்றுவிட்டான். உங்களுக்கு உங்களை பற்றிய கணிப்பை மேற்கொள்ள தகுதியற்றவனாக இறைவனாகிவிட்டான். சரிதானே? 7வது பிறவியில் வந்து மீண்டும் பழைய பிறவிக்கு குரங்கு பிறவியாகவோ, பள்ளி பிறவியாகவோ, அல்லது பூரான்
தேள் போன்ற அந்த இனமாகவோ மாறுவதற்குரிய இந்த குணங்களை நீங்கள் கொண்டிருப்பீர்களானால் எப்படி நீங்கள் மனித பிறவியாக வந்திருக்க முடியும்? எனவே நீங்கள் அறியுங்கள், ஒன்று, இறைவன் உங்களை பற்றிய கணிப்பில் தோற்றுவிட்டான். இறைவனுக்கு தோல்வி அல்லது கணிப்பில் அவன் தவறுபவன் என்பது கிடையாது. எனவே மறுபிறவி, மறுஜென்மம் எல்லாம் இறைவனுக்கு படிக்கக்கூடிய பேச்சுக்களாகும். இறைவனை உதாசீனப்படுத்தி அவனை தரக்குறைவாக நினைக்கக்கூடிய வார்த்தைகளாகும். மறுபிறவி என்பது ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தது. இதன் காரணமாகவே இறைவனை பற்றியவர் தவறான கணிப்பையும் இறைவனுக்கு கணிக்க தெரியவில்லை என்ற கூற்றையும் கொண்டிருப்பதன் காரணமாக இது உறுதியான பேச்சல்ல, இது நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அல்ல. இறைவனுக்கு புறம்பான ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்த இந்த வாக்கியத்தின் மீது, இந்த படைப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். இனி ஒரு முறை இந்த மறுபிறவி என்பது இந்த வாழ்க்கையில் நான் நாளைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொண்டவனாக, என்னுடைய பழைய தவறுகளிலிருந்து மீள்பவனாக, புது வாழ்க்கை வாழ்பவனாக, அது புது வாழ்க்கை மறுபிறவி. மீண்டும் நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்ல மாட்டேன், பழைய கேடுகளின் பக்கம் திரும்ப மாட்டேன். என் சோதனைகளும் வேதனைகளும் என் கேடுகளின் காரணமாக நான் எதை மேற்கொண்டேனோ, நம்பிக்கை கொண்டேனோ, உண்மைக்கு புறம்பாக என்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டேனோ, அந்த பாதையில் எனக்கு வந்த இந்த துன்பங்கள் இனி வேண்டாம். மனம் திருந்துவது மறுபிறவியாகும். மனம் திருந்திய வாழ்க்கையில் இனி திரும்பவே மாட்டேன் பழைய வாழ்க்கைக்கு என்று உறுதி கொள்வது இந்த க்ஷணத்தில் மறுபிறவியாகும். எனவே மறுபிறவி என்பது நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய, நாளைய வாழ்க்கையில் நான் எந்த சோதனையில் என்னுடைய வேதனையில் சிக்கியிருந்தேனோ, என் தவறுகளின் காரணமாக அந்த தவறுகளின் பக்கம் மீள மாட்டேன், என் இறைவன் எனக்கு உதவி புரிவானாக என்ற அந்த ஒரு விதத்தில் நீங்கள் மாற்றம் கொள்வது உங்களுடைய மறுபிறவிக்கு சமமானது. உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களில் எது இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றது, எது மனிதனின் ஆசை என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களில் எது இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றது? நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், உள்ளத்தில் தோன்றக்கூடிய அனைத்து எண்ணங்களும் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் செயலாக்கம் கொடுக்க விரும்பும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க முற்படுகிறீர்கள். இது உங்களுடைய வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்வதாகும். மனதளவில் எண்ணங்கள் வேறு, உங்களுடைய வழிமுறைகளை நீங்கள் கணித்து அதில் செயல்பட முயற்சிக்கக்கூடிய பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சிகள், எண்ணங்களிலான முயற்சிகள் வேறு. எனவே இரண்டையும் எண்ணங்கள் என்று கூற வேண்டாம். எண்ணங்கள் என்பது உங்களுக்கு எது தேவை என்பதை உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அறிவிப்பதாகும். நான் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், இது எண்ணம். எப்படி என்ற கேள்வியுடன் எந்த மாதிரி அமைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த கேள்வியுடன் வழிமுறைகளை தேடுவது, அதை தொடர்பான உங்களுடைய செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அது வேறு, வழிமுறைகள் அது. எனக்கு என்ன வேண்டும் என்ற இலக்கு இறைவனால் படைக்கப்பட்டது. நான் அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் என்னுடைய எண்ணங்களை செலுத்தும் பொழுது அது செயல்படுத்தும் எண்ணங்கள். வழிமுறைகள் எண்ணுகின்றேன், இந்த இரண்டும் தவறானது. உங்களுடைய வழிமுறைகள் அனைத்தும் கேடானது. இறைவனுடைய வழிமுறைகள் அனைத்தும் நன்மைக்குரியது. இறைவன் உங்களுக்காக படைத்த ஒரு படைப்பு உங்களுடைய எண்ணம். அந்த எண்ணங்களில் உங்களை ஏற்கனவே அவன் வாழ வைத்து விட்டான். மனக்கண்ணில், அகக்கண்ணில் நீங்கள் வாழ்ந்த நிலையில்தான் அதனுடைய அழகான பரிணாமங்களை நீங்கள் உணர்கிறீர்கள். உணர்ந்த நிலையில் இது எனக்கு வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். ஒரு செகண்ட், ஒரு சனப்பொழுதில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. நீங்கள் வாழ்ந்தும் விட்டீர்கள், அதன் பலனை ருசித்தும் விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய புற வாழ்க்கைக்கும் அது தேவைப்படுகின்றது. இது எண்ணம், இறைவனால் படைத்த எண்ணம். உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவை என்று அறிவிப்பது இறைவனால் படைக்கப்பட்ட எண்ணம். இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அகக்கண்ணில் பார்த்து அனுபவித்த அந்த வாழ்க்கையை நீங்கள் புறக்கண்ணிலும் வாழ வேண்டும், புற வாழ்க்கையிலும் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். இதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய வழிமுறைகள் நிச்சயமாக இனிதான் படைக்கப்பட இருக்கிறது.
மற்றபடி உங்களுடைய வழிமுறைகள் யாவும் பிறரிடமிருந்து அபகரித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தவிர கிடையாது. சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு பிறந்துவிட்டது. இது மறைவானது. இதற்கு பொருள் வடிவம் கிடையாது. நிம்மதியும் அமைதியும் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இது நம்முடைய அனைவருடைய தேவை. இதற்கு அப்பால் எந்த ஒரு தேவையும் இருக்கிறதா என்பது கிடையாது. இதை எப்படி எனக்கு அமைதியும் நிம்மதியும் சுகமும் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிறேன், ஆடம்பரமாக வாழக்கூடிய மனிதனை பார்த்து அவன் எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றான் என்று நாம் முடிவு கட்டிக் கொள்கின்றோம். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். சுகமான வாழ்க்கை என்றால் இதுதான் என்று பகட்டாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் அவர்களை பார்க்கும் பொழுது இதுதான் சுகமான வாழ்க்கை. ஒவ்வொரு வீட்டிலும் தோட்டங்களையும் துறவுகளையும் நீச்சல் குளங்களையும் வைத்துக் கொண்டவர்களை வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இது மகத்தான வாழ்க்கை, சீரம் சிறப்புமான வாழ்க்கை என்று நீங்கள் நம்புகிறீர்கள். பொருள் வடிவிலான வாழ்க்கையை பார்த்துவிட்டு அருள் வடிவமான சுகமும் அமைதியும் நிம்மதியும் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் உங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொள்கிறீர்கள். பொருளில் சுகம் இல்லை, பணத்தில் சுகம் இல்லை. நிம்மதியும் அமைதியும் வேண்டுமென்றால் என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சௌபாக்கியங்களையும் நான் விட்டுவிடுகின்றேன். நிம்மதி கிடைக்குமா என்று காட்டுக்குள் செல்பவர்களும் இருக்கிறார்கள். மனதினுடைய வேதனையை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் நிம்மதி என்பது என்ன என்பது, அமைதி என்பது என்ன என்று. உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் கொண்ட வாழ்க்கை வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் படைத்த உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள். சுகம், நிம்மதி, அமைதி, இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை. இதற்காகத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே அகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பொருள் வடிவம் அற்றது. பொருளை பார்த்து, பொருள் வடிவத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீங்கள் முடிவு கட்டும் பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அபகரிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை உங்களுடைய எண்ணங்களாக கொள்கிறீர்கள். இது தவறு. எப்பொழுது பிறரிடம் இருக்கக்கூடிய அந்த வழிமுறையில் என் கண் பட்டுவிட்டதோ அப்பொழுதே நான் பிறருடைய உடைமைகளை விரும்பக்கூடிய, திருடக்கூடிய அந்த பக்குவத்தை அடைந்து விட்டேன். இனி மனிதர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொள்வதன் காரணமாக மட்டுமே நான் அதை அடைய முடியும். ஏனென்றால் எவரொருவரும் தன் பொருளை பிறருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்களோ விரும்பிவிட்டீர்கள். இனி ஒரே வழி அவர்களுக்கு அறியாமல் எப்படி அந்த பொருளை நயவஞ்சகமாக கைப்பற்றுவது. இது சூழ்ச்சிகள் ஆகும். மனிதர்களுடைய வழிமுறைகள் அனைத்தும் சூழ்ச்சிகள். இறைவன் படைத்த எண்ணங்களுக்கு இவர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். மனிதர்களிடமிருந்து அபகரிக்கக்கூடிய வழி என்ன? இன்று ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயம் அறிந்து வைத்திருப்பது, படித்தால் நாம் வாழ முடியும், நிம்மதியும் சுகமும் அமைதியும் கிடைக்கும். இது சரியான பாதையா தவறான பாதையா? படிப்பின் காரணமாக அவர்கள் நிம்மதியும் அமைதியும் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? இங்கே இருப்பவர்கள் பெரும்பாலும் படித்தவர்கள். இதன் காரணமாக நிம்மதி, அமைதி, உடல் சுகம், உடல் சுகம், இறை வழி மருத்துவம். மருத்துவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே நோயாளிகளாக. அவர்களிடம் இருக்கக்கூடிய நோயாளிகள் எதுவும் அவர்கள் தங்களுக்கே நிவாரணம் செய்து கொள்பவர்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் வைத்தியம் புரிகிறேன் என்று கூறுவார்கள். நாமும் அவர்களிடம் செல்வோம். உடல் நலத்துடன் வாழ்பவர்கள் எவருமே இல்லை. ஆனால் இன்று அவர்கள் கூறுகிறார்கள், கல்வி அறிவு மிகவும் விஞ்ஞான ரீதியாக வெகு உயர்வாக அமைந்திருக்கிறது. நாமெல்லாம் 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருள்மிக்கவர்களாக, பாக்கியமிக்கவர்களாக, எந்த கேடுகளும் இல்லாத நிலையில் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கிறதன் காரணமாக எந்த துன்பமும் எங்களுக்கு இல்லை. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், உங்களையும் எங்களையும் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களிடம் இன்று இறக்கக்கூடிய வழிமுறைகள், உதாரணமாக மருத்துவ வழிமுறைகள், இதில் உங்களுக்கு கேடுகள் அதிகமா, வேதனைகள் அதிகமா, சோதனைகள் அதிகமா, அல்லது உங்களுக்கு ஏதும் நன்மைகள் உடல் நலத்திலோ மனநலத்திலோ ஏற்படுகின்றதா? படிப்பு ஒரு கேடு. படிப்பை நம்புவது நம்முடைய துரதிர்ஷ்டம். அதில் உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய உதாரணம் இது. உங்களுடைய படிப்பின் காரணமாக உடல் நலத்தில் கேடுடையவர்கள் இல்லை என்று கூறக்கூடியவர்கள் யாரேனும் உங்களில் இருக்கிறார்களா? 21st century அட்வான்ஸ் சயின்டிஃபிக் சிஸ்டம் காரணமாக, மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கிற காரணமாக எங்கள்கிட்ட எந்த விதமான நோயும் இல்லைன்னு சொல்கிறவங்க யாரை ஒருத்தருக்காங்களே இங்கே? ஆனால் இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன என்று கவலை கொள்வர்கள் இருக்கிறார்களா?
என்னுடைய நோய்கள் மட்டும் நீங்கிவிட்டால், நீக்கக்கூடிய உத்தரவாதம் கிடைத்துவிட்டால் என்னிடம் இருக்கும் சொத்தையெல்லாம் கொடுத்து விடுகின்றேன் என்று கூறக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள் இங்கே? உங்களுடைய படிப்பு உங்களுடைய கேடு. படிப்பை கொண்டு உடல் சுகமே இல்லை, எங்கிருந்து மனசுகம்? எனவே படிப்பை கொண்டு நான் ஒரு மருத்துவனாக படிக்கும் பொழுது உங்களிடமிருந்து நிறைய பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் படித்தேன். உங்களிடம் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவுமே தீரப்போவதில்லை, ஆனாலும் என்னிடம் வைத்துக்கொண்டு படிப்படியாக உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அனைத்தும் கலந்துவிட முடியும். நான் நர்சிங்கும் வைப்பேன், ஹாஸ்பிட்டல் வைப்பேன், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பின்னால் அமைப்பேன். உங்களிடமிருந்து எந்த வகையிலெல்லாம் நான் பணத்தை கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு. நீங்கள் அறிய வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும், உங்களுடைய படிப்பு அனைத்தும் பிறரிடமிருந்து இருக்கக்கூடிய பணத்தை அவர்கள் அறியாத விதத்தில் ஏமாற்றி விளம்பரமாகவோ அல்லது வேறு விதமாகவோ சூழ்ச்சிகளை கொண்டு எப்படி நான் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை அடைவது, இதுதான் உலகத்தினுடைய வழிமுறை. படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி. இன்று வரி கட்ட வேண்டும் என்று எனக்கு இருந்தாலும் எனக்குன்னு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, எப்படி வரி கட்டுறதை குறைக்கலாம் என்று சொல்லித் தருவாங்க. பணம் ஒன்றுதான் குறி, உலகத்தினுடைய வழிமுறைகள் அனைத்தையும் கொண்டு. பணத்தை தவிர உங்களுடைய படிப்பில் நீங்கள் அடையக்கூடியது எதுவும் இல்லை. எவ்வளவு அதிகமாக படிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக ஏமாற்றக்கூடிய வித்தையை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். பிற மனிதர்களை என்னை நம்ப வைக்கக்கூடிய வித்தையை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். படிப்பு என்பது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் உபயோகப்படுமே தவிர வேறு எதற்கும் உபயோகப்படாது. பணம் சம்பாதிப்பது என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அபகரிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடுவதில் இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை. உலகத்தினுடைய அனைத்து மனிதர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இதற்கு அப்பால் இல்லை. மனிதர்களை ஏமாற்றி வாழக்கூடிய சூழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுடைய படிப்புகளாக இருக்கின்றன. இது உங்களுடைய வழிமுறை. இதற்கு அப்பால் மனிதர்களிடம் வழிமுறை இல்லை. எனவே நல்ல வழிகளில் நீங்கள் வாழலாமே என்று நாம் கூறினால், நல்லவனாக வாழ்ந்தால் அதற்கு காலம் கிடையாது. நல்லவனுக்கு காலம் இல்லை. நல்ல வழிகளுக்கு இங்கு உத்தரவாதம் இல்லை. நேர்மையானவனாக வாழ வேண்டும் என்றால் நீ நாசமாக போ. இதெல்லாம் நாம் கற்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில வழிமுறைகள். அவன் ரொம்ப நல்லவன் விட்டுருப்பா, கேலி பண்ணக்கூடிய வழிமுறைகள். நீ நேர்மை இது அதெல்லாம் பேசிட்டு வந்தா இந்த மாதிரி நீ நாசமாக வேண்டியது தான், கஷ்டப்பட வேண்டியது தான், சுகமான வாழ்க்கை உனக்கு கிடையாது என்பது மனித சமுதாயத்திற்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளாகும். உங்களுடைய எண்ணங்கள் இறைவனால் கற்பிக்கப்படுகின்றன, படைக்கப்படுகின்றன. உங்களுடைய வழிமுறைகள் மனிதர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். இதை தவிர எதுவுமே இல்லை. எனவே உங்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் செல்வீர்களானால் உங்களுடைய பாதைகள் நிச்சயமாக திசை மாறிவிட்டன. நேரான பாதைக்கு பதிலாக உங்களுடைய முகங்கள் உங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் திருப்பப்பட்டு விட்டன. கடந்த கால வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்ச்சிகள் எதுவோ, உங்களுடைய அனுமானங்கள் எதுவோ, நீங்கள் உங்களுடைய அனுபவங்களாக எதை உணர்ந்திருக்கின்றீர்களோ அந்த வாழ்க்கை தான் உங்களுக்குரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறல்ல. நாளைய வாழ்க்கைக்காக உங்களுடைய டார்கெட் முன்னாடி இருக்கு. உங்களுக்கு வேண்டியது நிம்மதியும் அமைதியும் என்ற அந்த உங்களுடைய இலக்கு முன்னால் இருக்க, அதனுடைய பாதைகள் இனிதான் திறக்கப்பட வேண்டும். நன்மைக்கு நன்மை கூலி, தீமைக்கு தீமை கூலி. முற்பகலில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதனுடைய வினைகள் தான் உங்களுடைய பிற்பகுதியில் விளைய இருக்கின்றன நாளைய வாழ்க்கைக்காக என்று நீங்கள் தெரிந்திருந்தும் அதை நம்ப மறுப்பவர்கள். இது சத்தியம் என்று தெரிந்திருந்தும் அசத்தியமான பாதையை பின்பற்றுபவர்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கை உங்களுக்கு எதிரிருக்கிறதா, பின்னால் இருக்கிறதா? நாளைய வாழ்க்கை இனிதான் பிறக்க இருக்கிறதா அல்லது பிறந்து விட்டதா? உங்களுக்கான உறுதி பிரமாணம் கொடுக்கப்பட்டு விட்டது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று. இன்னும் பிறக்கவில்லை. நீங்கள் நல்ல எண்ணங்களையும் நல்ல பாதைகளையும் மேற்கொள்வீர்களானால் அந்த இலக்கு உங்களை நாடி வரும். நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்களோ அந்த நன்மையான எண்ணங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறீர்கள். கார், பங்களா, அரண்மனை, சேவகர்கள், சொகுசுகள், இவை உங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவை அவ்வளவும் மனதில் ஒரு
தீ பட்டுவிட்டால், வேதனை தீண்டப்பட்டுவிட்டால், வேதனையை கொண்டு தீண்டிவிட்டால், இவை அனைத்தும் நரகத்திற்கு ஒப்பானவையாக இருக்கும். இவ்வளவையும் கொடுத்து விடுகின்றேன், இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றினால் போதும் என்று கேட்பீர்கள். அந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும், மனதிற்கு சுகமான வாழ்க்கை. மனதிற்கு எது சுகமோ உடல் சுகம் தானே அங்கு நிறைவேறும். மனதிற்கு எது நிம்மதியோ உடலுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறினால் தவிர மன நிம்மதி கிடையாது. எனவே மன நிம்மதியில் உடல் சுகம் அடங்கியிருக்கிறது. மன நிம்மதிக்குரிய பாதையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உடல் சுகத்திற்கான வழிமுறைகள் தானே உங்களை வந்து அடையும், நீங்கள் செல்ல வேண்டாம். உடல் சுகத்திற்கான தேவைகளை நீங்கள் நாடி செல்கிறானால் மன சுகத்தை விட்டுவிட்டு செல்லுங்கள். இந்த வழிமுறை தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழிமுறை. இந்த வழிமுறையை தவிர்த்து நீங்கள் வேறு வழிமுறைகளை கொடுக்கிறானால் உங்களுடைய கடந்து வந்த காலங்களில், நீங்கள் வாழ்ந்து வந்த காலங்களில் இன்று வரையில் எதையெல்லாம் உங்களுடைய அனுபவங்களாக கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு முதுகுப்புறமாக விட்டுவிட்டு நாளைய வாழ்க்கைக்காக நீங்கள் நேர்முகமாக பார்த்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த வாழ்க்கைக்கு புறம்பான வாழ்க்கை, செத்துவிட்ட வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்கள், பிணத்தின் பக்கம் திரும்புகிறீர்கள். உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தும் பிணம் என்ற வாழ்க்கைக்கு சமமானது. நாற்றமெடுத்த அசிங்கமான நரகல்கள் உங்களுடைய வழிமுறைகள் அனைத்தும். இப்படிப்பட்ட வழிமுறைகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய முகம் நேர் நோக்கி இல்லை, உங்களுடைய முகம் முதுகுப்புறமாக திருப்பப்பட்டு விட்டது. நேற்றைய வாழ்க்கையில் கடந்து வென்ற பாதையில் எது மனிதனுக்கு உதவாதோ, வேதனையையும் சோதனையும் அதிகமாக்குமோ அந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்பிவிட்டீர்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இனி இல்லை. உங்களுடைய முகங்கள் உங்களுடைய முதுகுப்புறமாக திருப்பப்பட வேண்டாம். நேராக பாருங்கள், உங்களுக்கு வழிகள் இல்லை, நேர்மையான பாதைக்கு வழிகள் இல்லை என்று மனிதர்கள் கூறுவார்கள். எனவே அதுவே உங்களுக்கு சிறந்த பாதையாகும். நேர்மையாக வாழ்ந்தால் உங்களால் வாழ முடியாது என்று கூறுவார்கள். இது மனிதர்களை நாம் நிராகரித்து மனிதர்களை விட்டு விலக வேண்டும். மனிதர்கள் என்னுடைய எதிரிகள், அவர்களுடைய கொள்கைகள், அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தும் இறைவனுக்கும் எதிரானவை, மனித சமுதாயத்திற்கும் எதிரானவை. எனவே அவர்கள் எனக்கு எதிரிகள். பெரும்பாலான மக்கள் இதை பின்பற்றுவதன் காரணமாக பெரும்பான்மையினரை நாம் புறக்கணிக்க வேண்டும். பெரும்பான்மையினர் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். உங்களுடைய சுற்றங்களிலிருந்து ஆரம்பித்து, உங்களுடைய நட்புகளில் ஆரம்பித்து, எங்கோ தொலைவில் கேட்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பேச்சு கூட மனிதனுக்கு எதிரான, சமுதாயத்திற்கு எதிரான, துரோகமான, இறைவனுக்கு விரோதமான செயல் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்பக்கமாக திரும்புங்கள். உங்களுக்கான ஒரு டார்கெட், இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கில் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் வேண்டும். இது இறைவனுடைய எண்ணமாகும். மனிதனுடைய எண்ணம் சூழ்ச்சிகள். அதை எவ்விதம் அடைவது? ஏற்கனவே பொருள் வடிவம் கொடுத்து விட்டான், அந்த பொருள் வடிவம் மனிதர்களிடம் இருக்கிறது, அதை அபகரிக்க வேண்டும். அல்லது மனிதர்கள் வாழக்கூடிய நிலங்கள் இருக்கின்றன, அந்த நிலங்களை அபகரிக்க வேண்டும், அதை விற்று பணமாக்க வேண்டும். பணத்தில் சுகம் இருக்கிறது. எவ்வளவு கேடான வாழ்க்கை! இன்று வெயில் கொளுத்துகிறது, பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? தண்ணீர் இல்லை, பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, வானத்திலிருந்து நீர் இல்லை, என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு வியாதிகள் அதிகமாகிவிட்டன, மனதில் வேதனை தீண்டிவிட்டது, இனி என்ன செய்வீர்கள்? உடல் சுகத்திற்கு கை கால்களை அமுக்கிவிட்டால் ஓரளவுக்கு சுகம் கிடைக்கும். மனதில் ஒரு வேதனை தீண்டிவிட்டால் மனிதர்கள் நிச்சயமாக உபயோகப்பட மாட்டார்கள். எவ்வளவுதான் அவர்கள் உங்களுக்கு தைரியமான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாலும் சரி, நிச்சயமாக அந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்டுவிட்டு அந்த தீ பற்றி கொண்டு விட்டு அந்த தீயை அணைக்க நிச்சயமாக போதாது. உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் தேடினால் தவிர. உங்களுடைய பாவங்கள் என்ன? இறைவன் ஒரு எண்ணத்தை கொடுக்க, ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இலக்காக்கி கொடுக்க, அதை பொருள் வடிவமாக ஆக்கி கொண்டு மனிதர்களிடம் பார்த்து இதுதான் என் இறைவன் எனக்கு விதித்தது என்று நீங்கள் அவர்களின் பக்கம் சூழ்ச்சிகளை கொண்டு நீங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். இங்கு உங்களுடைய பாதை மாறிவிட்டது. உங்களுடைய முகங்கள் உங்களுடைய முதுகுப்புறமாக திருப்பப்பட்டு விட்டன. கடந்த கால வாழ்க்கையில், இறந்துவிட்ட வாழ்க்கையில் பிணங்களாக தெரியக்கூடிய மனிதர்களாக நாம் இன்று மொத்தத்தில் பெரும்பான்மையினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் நேர்முகமாக நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கியுங்கள். அங்கு உங்களுக்கான போட்டியாளர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் பின்புறமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்கள் முன்புறமாக உங்களுடைய வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ மறைவானதை, அதாவது பொருள் வடிவம் அடைவதற்கு முன்பாக இறைவன் உங்களுக்கு அளித்தானே ஒவ்வொன்றும் அது அவ்வளவும் அருள் வடிவமானவை. நீங்கள் நம்புங்கள். உடல் சுகத்திற்கான, அதிலிருந்து உடல் சுகத்திற்கான அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த பாதையை அமைக்க வேண்டாம். இதில் மனிதனுடைய எண்ணம் என்று ஒன்று இல்லை. இறைவன் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை படைக்க மனிதனுடைய சூழ்ச்சி ஆரம்பமாகிறது. இறைவன் தேவையில்லை, நேர்வழி தேவையில்லை, நேர்மைகள் இங்கு அவசியமல்லாதது. இறைவனை நம்புவது போலித்தனமானது, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. இறைவனை நம்பி பயனில்லை, நேர்மையை நம்பி பயனில்லை, நேர்வழியை நம்பி பயனில்லை என்றெல்லாம் மனிதர்கள், உங்களை சுற்றியுள்ளவர்கள் நிச்சயமாக உங்களை நம்பச் சொல்வார்கள்.
இந்த மனிதர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கும் பொழுது நாமும் நேர் வழியிலிருந்து தவறிவிடுவோம். பிற மனிதர்களை வஞ்சித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து சிலவற்றை அபகரித்து அதில் சுகம் காண விரும்புகின்றோம். இந்த சுகத்தில் உங்களுக்கு நன்மை இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்பிக்கையினுடைய உச்சகட்டத்தில் எந்த வழிமுறைகளும் மனிதர்களிடம் இல்லை என்ற அந்த உண்மையை உணர்ந்து அறிந்த நிலையில் நாம் இறைவன் பக்கம் திரும்புகிறோம். என் இறைவன் எனக்கு படைத்த ஒவ்வொன்றையும் நான் அடைவதற்குரிய வழியை அவனே எனக்கு காண்பிப்பான் என்ற அந்த உண்மையின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். இன்று உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அதற்குரிய பாதைகள் ஏதும் இருக்கிறதா என்பதை மனித சமுதாயத்தில் பாருங்கள். நீங்கள் நம்பி வந்த பாதை வெகு தூரம் நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். தொலைவான தூரத்திற்கு திரும்பவே முடியாத அளவுக்கு சின்ன ஆஸ்பத்திரியிலேருந்து பெரிய ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் இன்றைக்கி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டீங்க. இனி திரும்ப வழி இல்லை. அங்கு உங்களுக்கு காத்திருப்பது வேதனை, வேதனை, அதற்கு மேல் வேதனை, சோதனைகளும் சேர்ந்து விட்டது. மரண வேதனையும் நரக வேதனையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றும் கூட அப்பொழுதும் கூட ஹாஸ்பிட்டலில் சாவறது தான் மேல், வீட்டில் வந்து சாகக்கூடாது. அவர்கள் கைவிரித்து விட்டால் கூட நீங்கள் தான் தெய்வம் என்று அவர்களுடைய காலை பிடித்து கொண்டு கெஞ்சக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டோம். எந்த அளவுக்கு துரதிருஷ்டசாலிகள் நான். தனக்கு ஒன்றும் தெரியாது, கைவிரித்து விட்டேன், முதலில் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று கூறிய மருத்துவர் பின்னர் அது பொய் ஆகிவிட்ட பின்னர் நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும், பொய் கூறி நம்மை ஏமாற்றிய வஞ்சகர் இவர் என்பது. அதை கூட நாம் உணர்வதற்கு வழியில்லாமல் இறுதியாக தன்னுடைய உண்மை நிலையை கொண்டு என்னால் முடியாது என்று கூறிய பிறகும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்களுடைய காலை பிடித்து கெஞ்சக்கூடிய இந்த துர்பாக்கிய நிலை நமக்கு ஏன்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமானது. எப்படி இன்னும் நீங்கள் அவர்களை நம்பி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல மாடுக்கு ஒரு சூடு. உணர்வுள்ளவங்களுக்கு ஒரு உதாரணம் போதுமானது, அங்கு போகக்கூடாது என்பதற்கு. ஆனால் நாம் உணர்வுகளை இழந்துவிட்டோம். நேர்மையான வாழ்க்கைக்கு வழி இல்லை என்று கூறியதன் காரணமாக உண்மை தெளிவாக தெரிந்த பின்னரும் நீங்கள் நரக வேதனையை விட்டு வெளியேறக்கூடாது என்ற இறைவனுடைய சாபக்கேடு உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டது. எனவே நீங்கள் அங்கே சென்று சீரடைய வேண்டும். உங்களை சார்ந்தவர்களும் விடமாட்டார்கள். வீட்டில் வைத்து இறந்தால், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றிருந்தால் பிழைத்திருக்கலாம் என்று உங்களை பின்னர் நிச்சயமாக சாடுவார்கள். ஆஸ்பத்திரியில் சென்று இறந்தால் முடிந்தவரை பார்த்துவிட்டோம், இனி என்ன செய்வது என்று உங்களை கைவிரித்து விட்டு சென்று விடுவார்கள். இந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் விலகாத வரையில் உங்களுக்கு நேர்வழியோ இறைவனுடைய பாதுகாப்போ அவனுடைய அனுக்கிரகமோ எதுவுமே இல்லை. உங்களுடைய சூழ்ச்சிகளுக்குரிய வேதனைகள் தான் இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது. இப்பொழுதும் கூட மருத்துவர்கள் நிச்சயமாக அனைவரும் போலிகளாக இருக்கிறார்கள். போலிகளுக்குள் போலிகள் என்று கூறுகிறார்கள். சர்டிஃபிகேட் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்தால் படிக்க வச்சுருவாரா? எம்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தா இவர்கிட்ட லண்டனில் போய் வாங்கிட்டு வந்திருந்தா நீங்கள் படைச்சிடுவீங்க அப்படியா? எப்போ ஒரு நோயாளியை நான் படைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாகரிச்சிட்டாரோ அவர் போலி மருத்துவர் இல்லாமல் யார் அவர்? அல்லது ஏமாற்றுக்காரர் இல்லாமல் யார் அவர்? என்ன இதில் போலி மருத்துவர்? சான்றிதழ் இல்லை, பிடிச்சிட்டோம், உள்ளே தள்ளிட்டோம். என்ன கேலி கூத்தும் வேடிக்கையுமாக இருக்கிறது. எம்டி படிச்சுட்டு வந்து சாவடிக்கிறான், அப்போ அவன் யார்? இந்த மருத்துவத்தில் இறுதியாக பணத்தையும் இழந்து, உறவினர்களையும் இழந்து, சொந்தத்தையும் இழந்து, வீடு வாசல்களையும் இழந்து நடுத்தறிவில் நின்ற பிறகு பிணத்தை வாங்குவதற்கு நீ கடன் வாங்கி கொண்டு வா என்று கூறக்கூடிய இந்த வகுப்பினரை உங்களை உயிர்காக்கும் தெய்வங்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறீர்கள். என்ன கேடு நமக்கு? எப்படி ஒரு அணுவளவு கூட அறிவில்லாமல் நாம் ஆகிவிட்டோம். புடுப்பூச்சிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. எப்படி நீங்கள் உங்களுடைய பாதையிலிருந்து திசை திருப்பப்பட்டு விட்டீர்கள்? எப்பொழுது அனுமானிக்கக்கூடிய திறன் இல்லையோ உங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் நீங்கள் தேடியதை தவிர வேறு என்ன? நன்றாக தெரியும், ஆங்கில மருத்துவம் உபயோகமற்றது, ஒரு போலி மருத்துவம், விளம்பரத்தில் வாழக்கூடிய ஒரு மருத்துவமே தவிர மற்றபடி இந்த மருத்துவத்திற்கு எந்த விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அருகதையும் இல்லை. முதலிலெல்லாம் சர்ஜரி கிடையாது. ஏன்னு சொன்னால் சர்ஜரி தேவையில்லாமல் இருந்தது 1950.
1960 சர்ஜரி கிடையாது, யாரும் போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருந்தது, நேர்வழி எது தவறானோடு எது என்று பிரித்தறியக்கூடிய சக்தி இருந்தது, எதில் நமக்கு கேடு ஏற்படுகின்றது, எதை விலக்கிக் கொள்ளலாம் என்ற சொந்த பத்தியமும் பக்குவமும் இருந்தது. உணவு வகைகளை கொண்டே நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையில், முந்தைய வாழ்க்கையில், முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் உடலை காத்து கொண்டு வந்திருந்தார்கள். மனிதர்களை நம்பவில்லை, தன்னை நம்பினார்கள். எனவே இறைவனுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது. சர்ஜரி என்ற ஒரு பிரிவு அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆங்கில மருத்துவம் எப்பொழுது தன்னுடைய விளம்பரத்தில் அதனுடைய தாக்கத்தை ஆரம்பித்ததோ, நம் மக்களும் நம்ப ஆரம்பித்தார்களோ, அன்று வந்தது வினை. எந்த ஒரு நோயும் குணமாகவில்லை. மருந்துகளின் காரணமாக ஒவ்வொரு நோயும் அதனுடைய சைட் ரியாக்ஷன்ஸ் முதற்கொண்டு அதிகமாகியது, இன்னும் மேலோங்கியது. அவர்களுடைய கஷ்டங்கள் ஒவ்வொரு உறுப்பாக பாடடைந்தன. அந்த உறுப்புகள் இருந்தால் உயிருக்கு அபாயம், அந்த உறுப்புகள் இல்லாவிட்டால் அங்கஹீனம், அங்கஹீனம் அடைவது மேலானது என்று சர்ஜரி என்ற அந்த ஒரு பிரிவு தலை தூக்கியது. இன்னைக்கு எல்லாமே சர்ஜரி ஆயிடுச்சு. சர்ஜரின்னு சொன்னால் என்னென்னா, நான் மருந்து கொடுத்து உங்களை பாதுகாப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த மருந்து ஃபெயிலியூர் ஆனதுக்கு அப்புறம் இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் வேறு மருத்துவத்துக்கு சென்று விடுவார்கள் கூடாது என்று அதற்கும் அரசாங்கங்களின் துணை கொண்டு சர்ஜரி முக்கியம். ஒவ்வொரு சர்ஜரியும் பண்ணாலும் அரசாங்கத்துடைய அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் வந்து அதை நியூஸ் ஆக்கி, விளம்பரத்துக்கு பதிலாக நியூஸ் ஆக்கி, இன்னும் மக்களை அதிகமாக வேல்யூ அது கொடுக்க வச்சு, உண்மையிலேயே இது சிறந்த மருத்துவம் என்ற ஒரு மாயை உருவாக்கி இன்று ஒவ்வொரு வியாதிக்கும் சர்ஜரி. அதாவது மெடிசன் பொய்த்து விட்டது. மருந்தை கொடுத்து குணப்படுத்துவோம் என்ற அந்த பாங்கு இப்பொழுது இல்லை, அது பொய்யாகிவிட்டது. எனவே அந்த உறுப்பு இருந்தால்தானே வியாதி. உறுப்பை நீக்கிவிட்டால், இப்பொழுதும் கூட நீங்கள் இருந்தால்தானே வேதனை. மெர்சி கில்லிங், யூத்தனேஷியா எங்களிடம் இருக்கிறது. நல்ல ஸ்ட்ராங்கான விஷ ஊசி இருக்குது, வாங்க நான் சாவடிச்சிடுறேன். வேறு எந்த மருத்துவத்துக்கும் போயிடாதீங்க. ஒன்று வாழ்ந்தால் எங்களை வாழ வச்சுட்டு நீங்கள் சாவுங்க, அப்படி இல்லை என்றால் எங்கள் கையாலேயே நாங்கள் சாவடிக்கிறோம், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இது மருத்துவத்தினுடைய இறுதி நிலை. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கருணை கொலை. உங்களை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. டாக்டராக இருக்கக்கூடிய நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டத்தை நீக்கிறோம். நீங்கள் இருந்தால் தானே கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. நாளைய வாழ்க்கையில் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு சொன்னால் கொலைகாரர்கள். உங்களை கொலை செய்யக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். அதுவும் நாங்களே கொலை செய்கிறோம், நீங்கள் கொலை செய்யக்கூடாது. நாங்கள் தான் அவங்கள வழி இல்லாமல் கொலை செய்வோம். செத்து வந்தவங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி செத்தான்னு சொல்லிட்டு, வலியோட செத்தானா வலி இல்லாமல் செத்தான்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எவ்வளவு மிக பெரும் கேடான மனித சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் நயவஞ்சகன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். யார் பொருள் அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நயவஞ்சகத்தை தவிர வேறு வழி இல்லை. நீங்களும் நானும் ஒரு வகையில் அந்த வகையில் வாழ்ந்து வருபவர்கள் தான், வாழ்ந்து வந்தவர்கள் தான். இன்று நாம் திருந்தக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனுடைய வழிமுறையையும் நான் பின்பற்றுவேனானால் எனக்கு நரக வாழ்க்கை நிச்சயம். அந்த நெருப்பு என் இருதயத்தை தீண்டுமானால் என் உயிரை நான் மாய்த்துக்கொள்ள நிச்சயமாக நான் தயாராகிவிடுவேன். இந்த நெருப்பை தாங்க முடியாது. எரியக்கூடிய அந்த நெருப்பு எனக்கு குளிப்பதற்கு சமமான இதமானதாக இருக்கின்றது. தீ குளிப்பிற்கு நான் சென்று விடுவேன். இந்த நெருப்பை என்னால் தாங்க முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பற்றக்கூடிய அந்த நெருப்புக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அதில் நீங்கள் வாடவும் மாட்டீர்கள், சாகவும் மாட்டீர்கள். உங்களுடைய மிக பெரும் பாதகமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு அவர்களுக்கு எண்ணங்கள் எதுவுமே இல்லை. மனிதன் மனிதனை ஏமாற்றி வஞ்சித்து வாழக்கூடிய பாதகமான சூழ்ச்சிகளை தவிர வேறு எதுவும் மனிதனிடம் இல்லை அவனுடைய வழிமுறையாக. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் சரி, அதில் உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்குவீர்கள். மனிதன் வாழ்வது, உணர்வனை சாகடித்து வாழ்வது, வஞ்சித்து வாழ்வது, நயவஞ்சகமாக பேசி அவனிடம் இருக்கக்கூடிய பொருள்களை சூறையாடுவது, படித்துவிட்டு தெரியாமல் சூறையாடுவதும், படிக்காமல் நேரடியாக திருடுவதும் இரண்டும் சமம். திருடன் பெட்டர் படித்தவனை காட்டலாம். உங்களுடைய மனித சமுதாயம் இதுதான். உங்களுடைய மனித சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் இதன் அடிப்படையை சார்ந்ததுதான். எனவே அவர்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் இறைவனுக்கும் எதிரிகள், நமக்கும் எதிரிகள், விரோதிகள், சமுதாயத்தின் துரோகிகள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.
மனிதனும் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் இந்த வகையை சார்ந்தது. இறைவன் படைத்த எண்ணங்கள், நீங்கள் வாழ்ந்து முடித்தீர்களே மனக்கண்ணில் எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று, அந்த எண்ணங்களில் நீங்கள் அந்த சுகத்தை அனுபவித்த நிலையில் எனக்கு இது வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். சுகம் என்ற ஒன்று உங்களுக்கு தெரியும், அதற்கு பொருள் வடிவம் கொடுக்க முடியாது. நிம்மதி என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும், அதற்கு பொருள் வடிவம் கொடுக்க முடியாது. அமைதியும் சாந்தமும் எனக்கு என்ன என்பது தெரியும், அதற்கு பொருள் வடிவம் கொடுக்க முடியாது. எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய வழிமுறைகளில் உங்களுடைய பணத்தை கொண்டோ, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டோ, உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டோ, அல்லது அனுபவ ரீதியாக நீங்கள் கற்றுக்கொண்ட மருத்துவத்தை கொண்டோ, மருத்துவத்தின் இன்றைய நிலை உச்சமானது என்று கூறுகிறார்களே அந்த நிலையை கொண்டோ, அவர்களை பின்பற்றுவதன் காரணமாக நம்புவதன் காரணமாகவோ உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. உணர்வுகளை கொண்டு வாடுங்கள். நல்ல மாடாக இருந்தால் ஒரு சூடு தான், அடிமாடாக நீங்கள் போயிட வேண்டாம். நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் எனக்கு வழியளித்தால் தவிர எனக்கு வழி இல்லை என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவனை இப்பொழுது நெருங்குங்கள். அவன் ஒருவனை தவிர உங்களுக்கு பாதுகாப்பாளன், உதவியாளன், உங்களை வாழ வைப்பவன் இல்லை. அந்த எண்ணங்களில்தான் உங்களுடைய இருதயங்களில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கைக்குரிய பாதைகள் மலரும். புது பிறவி நீங்கள் எடுக்க இருக்கிறீர்கள். இறைவனை எப்பொழுது நம்புகிறீர்களோ உங்களுக்கு மறுபிறவி இந்த உலகத்தில் அடுத்த மூச்சிலிருந்து ஆரம்பமாகிறது. எப்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்களோ உங்களுடைய நரக வாழ்க்கை, உங்களுக்கு பழைய வாழ்க்கை நிச்சயமாகிவிட்டது. எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? தெரிந்து கொள்ளுங்கள், எண்ணங்கள் என்பது இறைவன் படைத்த உங்களுடைய தேவை மட்டும்தான் எண்ணம். அதை தொடர்ந்து அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாழக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் எண்ணங்கள் தான், சூழ்ச்சிகள். உங்களுக்கு நாளைய வாழ்க்கையில் வேதனைகளையும் சோதனைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய, குறைவில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த பாதைகள் உங்களுடைய எண்ணங்களாகும். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பிறரை வஞ்சித்து வாழக்கூடிய எண்ணமாக இருக்கிறதே தவிர, பிறரை கவனியாமல் அவர்கள் கவனிக்காத நிலையில் அபகரிக்கக்கூடிய திருட்டு வழிகளை தவிர வேறு வழிகள் உங்களிடம் என்ன இருக்க முடியும்? டாக்டராக நான் இருக்கிறேன், குணப்படுத்துறேன்னு சொல்கிறேன் உங்களை, எனக்கு தெரியும் குணப்படுத்த முடியாது. என்கிட்ட வரும்போது கொஞ்சமாக சுகம் கிடைக்குமா நீங்கள் விரும்புகிறீங்க, எந்த மருந்தை கொடுத்து உங்களுக்கு நிவாரணம்ங்கிற சொல்கிறேனோ அந்த மருந்தில் எக்கச்சக்கமான சைட் ரியாக்ஷன்ஸ், அதனுடைய பாதிப்புகள் ஏற்கனவே நோயுடன் நீங்கள் வந்தீர்களே அதை விட மோசமான பாதிப்புகள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கொடுப்பேன், வாருங்கள் என்று. என்னை விட பச்சை துரோகி ஒருவன் இருக்க முடியாது டாக்டராக இருக்கக்கூடிய நான். இறைவனை விட்டுவிட்டு சூழ்ச்சிகளிலும் துரோகத்திலும் வாழக்கூடியவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தினீர்கள் அல்லவா, அதற்குரிய கூலி. வீடு, மனைவி, மக்கள், சுற்றம், சொத்து அனைத்தையும் விட்டுவிட்டு பிணமாக கிடக்கூடிய நிலையில் பொருளை கடன் வாங்கி கொண்டு கொடுத்துவிட்டு நீங்கள் பணத்தை வாங்கி செல்லுங்கள். இதில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை இன்று மறுபிறவி எடுக்க வேண்டும். இது மறுபிறவிக்குரிய தருணம். இதை நம்புகிறீர்களா? செத்ததுக்கு அப்புறமா மறுபிறவி நம்புறீங்களா? செத்தா போதுன்னு இருப்பீங்க, பின்னர் ஒரு வாழ்க்கை வேண்டான் இருப்பீங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்றுமே முடிவில்லாத நல்வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த மேலான எண்ணங்களை நீங்கள் வாழ்வீர்கள். மனிதனுடைய எந்த ஒரு பேச்சையும் கேட்காதீர்கள். மனிதன் வாயை திறந்தாலே அசிங்கம்தான், நான் வாயை திறந்தாலும் அசிங்கம்தான். ஆனாலும் பொருள் வடிவில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பேசவில்லை. உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புகின்றேன். உங்களுடைய மனம் கூறுவது சரி என்று கூறுகின்றேன். எனவே இதற்கு நிகரான ஒரு நல்வாழ்க்கை இல்லை. இறைவனுடைய எண்ணங்களுக்கு வழிவகையை நீங்கள் தேடுகிறீர்கள், தவறான பாதைகளை, சூழ்ச்சிகளை, எண்ணங்களையும் சூழ்ச்சிகளையும் ஒன்றிணைத்து என் இறைவன் கொடுத்தான் என்று கூறுகிறீர்கள். தவறு. எண்ணங்கள் இறைவனிடமிருந்து, அதை தொடர்ந்து நீங்கள் அடையக்கூடிய வழிமுறைகளை தேடக்கூடிய எண்ணங்கள் ஷைத்தானிடமிருந்து. எனவே இறைவனிடமிருந்து அவனுடைய பாக்கியங்கள் மிக்க வாக்குறுதியை வாங்கிக் கொள்கின்றீர்கள். பிறகு ஷைத்தானை கூப்பிட்டு நீ என்னை வழிநடத்தி செல், இறைவன் வேண்டாம் என்கிறீர்கள். இதனுடைய பாதைதான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள வேதனைகள். தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், நாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய விரோதிகள் என்றும் எந்த அளவுக்கு இறைவன் நம் மீது அதிருப்தி கொண்டிருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். இறைவனுக்கு புறம்பாக, இறைவனுக்கு அதிருப்தியாக நாம் ஒருபோதும் வாழ வேண்டாம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்து விட்டீர்கள். பாவ மன்னிப்புடன் உங்களை நீங்களே நொந்து கொண்டவர்களாக, இந்த வகையில் சிக்கிக்கொண்டேனே என்று உங்களுக்கு நீங்களே பரிதாபப்படுபவர்களாக, என் இறைவனே பாதுகாத்துக்கொள் என்னை இந்த வாழ்க்கையிலிருந்து என்று இன்று முதலாக உங்களுடைய இறைவனிடம் மானசீகமான பேச்சுக்களில் இருங்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நுழைவித்துக் கொண்டதன் காரணமாக
உங்களுக்கான ஒரு பொறுமையினுடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டாம், ஆனால் பாவ மன்னிப்புடன் நீங்க வேண்டும் என்ற அந்த ஒரு பாதையின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய பாதை மாறுவதற்குள்ளாக மிக பெரும் சோதனைகள் வரும். இன்னும் அதிகமாக மனிதர்களை ஏமாற்றி வேகமாக சம்பாதிக்கக்கூடிய பல விதமான வழிகள் உங்களை தேடி வரும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி உங்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை காலம் இறைவனிடமிருந்து. எந்த வழிமுறை உங்களுக்கு கேடானதோ அந்த வழிமுறையை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டாம், குறைத்துக் கொள்ளும் முயற்சியில் இருங்கள். இப்பொழுதுதான் இறைவன் பக்கம் திரும்பியதும் இன்னும் கேடான வழிகள், இன்னும் லேசாக சம்பாதிக்கக்கூடியது, சுலபமாக வேட்டையாடக்கூடிய உங்களுடைய உலகத்தினுடைய வழிமுறைகள் உங்களை நெருங்கி வரும். அப்பொழுது நீங்கள் வழி கெடாமல் உங்களுடைய இந்த கேடான பாதையில், சமுதாயத்திற்கு விரோதமான பாதையில், இறைவனுக்கு துரோகமான பாதையில் அதிகமாகி விடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பது இறைவனிடம் வரக்கூடிய சோதனையாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய உறுதியான பாதிப்பிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு மேலான பாதையை தன் புறத்திலிருந்து காட்டுவான். அதில் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது, வேதனைகளோ சோதனைகளோ கிடையாது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கையை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை இரண்டிலிருந்து உங்களுக்கு இருக்கின்றது. அந்த பாதையின் மீது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இன்று மேற்கொள்ளுங்கள். மறுபிறவி இன்று உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. செத்த பிறகு உங்களுடைய கூலிகளுக்குரியது உங்களுடைய வாழ்க்கையாக அமையும். இறைவனுக்கு துரோகமான வாழ்ந்த வாழ்க்கைக்கு உங்களுக்கு நரக வாழ்க்கையும், மனித துரோகம் இல்லாமல், மனித விரோதம் இல்லாமல் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையும். இவ்வளவுதான். மீண்டும் நீங்கள் எழுப்பப்படும் அந்த நாளில் உங்களுக்கான கூலி இருக்கிறதே தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இன்று உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் மறுபிறவி. எனவே மறுபிறவிகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுடைய எண்ணம் எது, மனிதர்களுடைய எண்ணம் எது தெளிவாக பிரித்தறிந்து விட்டது, பிரித்தறிவிக்கப்பட்டு விட்டது. இதில் நீங்கள் சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறுங்கள். சொல்வது சரி போன்று தோன்றும், ஆனால் நீங்களாக சிந்தித்து உணராவிட்டால் இது வெளியில் போவதற்குள்ளாக மறந்து போகும். நான் நல்ல மாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள், அடிமாடாக ஆகிவிடக்கூடாது. ஒரு சூடு, ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற விதத்தில் ஒரு உதாரணம் போதும் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொள்வதற்கு. எனவே உங்களுடைய பாதைகளில் நீங்கள் உறுதியாக அமைந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு ஏற்புடைய பாதைகள் இருப்பதனால் இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவானேயானால் நிச்சயமாக உங்களுக்கு திருப்தி பொருந்திய வாழ்க்கை இருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும். நல்ல நேரம் ராகு காலம் என்று பார்ப்பது சரியா? நாம் பயன்படுத்திய பழைய உடைகளை தானம் கொடுக்கலாமா? சற்று முன்பு வரையில் நாம் பார்த்தது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறை துரோகமானது, மனித இனத்திற்கு விரோதமானது. உங்களிடம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் மனிதர்களை வஞ்சிப்பதும், இறைவனுக்கு துரோகம் அளிப்பதும், இறைவனுக்கு கோபத்தை வரவழைக்கக்கூடிய அந்த பாதையை தவிர நீங்கள் மேற்கொண்டது இல்லை. இதில் நல்ல காலம் கெட்ட காலம் இருக்கும். உங்களுடைய பாதைகள் அனைத்தும் கேடானவை என்று தெரிந்த பிறகு இந்த கேடானதற்கு நல்ல காலம் கெட்ட காலம் இருக்கிறதா? எப்பொழுது உங்களுடைய சூழ்ச்சிகளில் ஆரம்பமாகிவிட்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு கேடு காலம், நரகத்தின் வேதனையை கொடுக்கக்கூடிய அந்த காலம். மறுபிறவி இல்லை. நரகத்தினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்ட அந்த பாதை எப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று அவன் மீது கண் வைத்த நிலையில் வழிமுறைகளை நமக்கு இறைவன் கற்பிக்க வேண்டுமே. மனிதனிடமிருந்து பெறக்கூடிய எதுவுமே எனக்கு வேண்டாம், அது அவனுடைய உடைமை. அவனிடமிருந்து பங்கு போட்டுக் கொள்வதை விரும்ப மாட்டான். விரும்பாத ஒன்றை நான் நயவஞ்சகமாக அபகரிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை முறையிலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்ற அந்த உண்மையின் பக்கம் நீங்கள் நினைப்பீர்களானால், அந்த உண்மை இல்லவே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு, மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவை இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு நல்ல நேரம் உங்களுக்கு. அது ஒன்றுதான் ஒரே வழி என்று நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பிறகு உங்களுக்கான கெட்ட நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இனி கெட்ட வாழ்க்கை மட்டும்தான். இப்பொழுது கூறுங்கள், மனிதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த சூழ்ச்சிகளில் நன்மையும் இருக்கிறதா? மனிதர்களையும் நாம் நம்பக்கூடாது, மனிதர்களையும் நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. உங்களை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுடைய இருதயத்தை பின்பற்றுங்கள்.
உங்களுடைய இருதயம் கூறும் இந்த போக்கு சரியில்லை என்று. உங்களுடைய இருதயம் கூறும் இது நிச்சயமாக நயவஞ்சகமான போக்கு என்று. ஒவ்வொரு வழிமுறையிலும் உங்களுடைய இருதயம் கூறும் இது தீமைக்குரிய பாதை என்று. மனசாட்சிக்கு விரோதமாகவே உங்களுடைய ஒவ்வொரு வழிமுறையும் இருக்கும். அப்படியானால் ஒன்று மனசாட்சியின் பக்கம் நிலைக்க வேண்டும், அவ்வாறு இல்லை என்றால் மனசாட்சியை தொலைக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் மனசாட்சியை தொலைத்து விடுகின்றோம், மனசாட்சி கூடாது என்று அடித்து விடுகின்றோம். இனி உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதா? எவ்வளவு போலியான பேச்சு! ராகு காலம், நல்ல காலம், கெட்ட காலம், கெட்ட நேரம், நல்ல நேரம். பூனை குறிக்க போகுது, பள்ளி கத்துது, தண்ணி குடம் போகுது, லாரி குடம் போகுது. தண்ணி குடம் போனால் நல்லதுன்னு சொன்னீங்க, இப்போ லாரி குடம் வருது, லாரி நிறைய தண்ணி வருது. நல்ல நேரமாக உங்களுக்கு கெட்ட நேரமாக இது? ஒரு பெண் தண்ணி எடுத்துகிட்டு போனால் அது நல்ல நேரம். லாரி லாரியாக தண்ணி போகுது, இது நல்ல நேரமாக கெட்ட காலமாக இது? தண்ணி இல்லாத நேரத்தில் நாம் உணர வேண்டும், மனிதர்கள் ஒவ்வொருவரும் கேடான வழிமுறைகளை கொண்டிருப்பவர்கள், தாங்கள் அறியாததை அறிந்தவர்களை போன்று கூறுபவர்கள். கேடுகட்ட வாழ்க்கையை நல்லது என்று உங்களுக்கு உரைப்பவர்களும் அதன் மீது உங்களை வழிநடத்துபவர்களும் உங்களை நிச்சயமாக அதில் நிர்பந்திப்பவர்களும் அவர்கள்தான். நாம் கேடான வாழ்க்கைக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் வித்தியாசம் எது என்று தெரியாத அளவுக்கு ஆகிவிட்டோம். உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுக்கு நன்மையா அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தை பொறுத்து உங்களுக்கு நன்மையா? நல்ல எண்ணங்கள் இருந்தால் நன்மையா அல்லது கெட்ட எண்ணங்களாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து விட்டால் உங்களுக்கு நன்மையா? நல்ல நேரம் என்று ஒன்று இருக்கிறதா? மனதில் எப்பொழுது உங்களுக்கு எண்ணம் தோன்றிவிட்டதோ அப்பொழுதே உங்களுடைய செயல்பாடு தோன்றிவிட்டது. எண்ணங்கள் செயல்படுத்துகின்றன. எண்ணங்கள் இல்லாமல் செயல்படுத்துவது என்பது முடியாத காரியம். எப்பொழுது எண்ணங்கள் உருவாகிவிட்டதோ, எண்ணங்கள் எப்பொழுது உருவாகிறதோ செயல்பாடு துவங்கிவிட்டது. கெட்ட நேரத்துக்காக பார்த்துருக்கீங்க, எப்போ ஏமாறுவாங்கிற கெட்ட நேரத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு எப்போ அசருவான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, எப்போ வஞ்சிக்கலாம்னு பார்க்குறீங்க. இது உங்களுக்கு நல்ல நேரம் இல்லையா? நீங்கள் அறிய வேண்டும், நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம் இவை அனைத்தும் ஷைத்தான்களால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு வழிமுறையும் ஷைத்தானுடைய பாதையிலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல நேரம், கெட்ட நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக நீங்கள் பாகுபாடுபடுத்த வேண்டாம். எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நல்ல விளைவுகள் இருக்கின்றன. எண்ணங்கள் கேடாக இருந்தால் அந்த கேடுகளை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த கேடுகளில் நீங்கள் சிகிச்சையடைவீர்கள். உங்களுடைய சூழ்ச்சிகள் உங்களை விட்டும் அடிப்பெயராது, உங்களை முதலில் சூழ்ந்து கொள்கிறது. பிறகுதான் உங்களை விட்டும் உங்களை போன்ற சூழ்ச்சியாளர்களிடம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேடு கொண்டவர்களாக இருப்பீர்களானால், கேடான எண்ணங்களை கொண்டிருப்பீர்களானால், உங்களை போன்ற கேடான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் தான் உங்களிடம் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும். நல்லவர்களிடம் நீங்கள் நெருங்க முடியாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய சுற்றமும் சூழமும் நன்றாக இருக்கும். நீங்கள் கேடான வழிமுறைகளை கொள்வீர்களானால் உங்களை போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இங்கே தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ என்ன முதல்ல கொள்றியா, நான் உன்னை முதல்ல கொள்றோமா, இதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பிறர் உங்களுக்கு அறிவித்ததை நீங்கள் மறந்திருக்க முடியாது. ஒருவருடைய வீழ்ச்சியில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று தொழிலதிபர்கள் கூறுவார்கள், அதையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இதெல்லாம் சரியான பேச்சா? மனிதர்களை நம்புவதன் காரணமாக, இந்த பேச்சுக்களில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக வேறு வழி இல்லாத காரணமாக, இறைவனை நம்பிக்கை கொள்ளாத ஒரே காரணம்தான், படைத்த இறைவன் எனக்காக ஒரு எண்ணத்தை படைத்தானே, அந்த இறைவன் எனக்காக வழியையும் அறிவிப்பான் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாததன் காரணமாகத்தானே மனிதர்களிடம் சிக்கிச் சேர்ந்து கொண்டிருக்கின்றோம். உணர வேண்டும், மனிதர்களுடைய வழிமுறைகள் கேடானது. என் இறைவனை நான் நம்புவேனேயானால், என் இறைவன் எதை எனக்கு அறிவித்தானோ, எந்த வாழ்க்கை வேண்டும் என்று எனக்கு அறிவித்தானோ, அந்த வாழ்க்கைக்குரிய பாதையையும் அவனே படைப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏற்கனவே இல்லை, அவன் படைப்பான். நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களுக்கு அந்த வாழ்க்கை திறந்து விட்டது. நம்பிக்கையற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்களானால் உங்களுடைய கேடு உங்களுக்கு, மனிதர்களுடைய வழிமுறைகள் உங்களுக்கு. அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய துன்பச் சூழலில் இருப்பவர்கள், பிறருக்கு துன்பத்தை விளைவித்து இன்பம் காண்பவர்கள். அவர்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள். உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் அவர்களுக்கு இன்பம் இல்லை. நீங்கள் அவர்களிடம் உதவி தேடி செல்கிறீர்கள். ஒருபோதும் மனிதன் உதவி செய்ய சக்தி பெற மாட்டான். நீங்கள் நல்ல நிலையில் வருவதை அவன் விரும்பவும் மாட்டான். உங்கள் மீது அவன் பொறாமை கொண்டவன். தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களுக்கு பேருபகாரம் செய்வன் மனிதர்கள் எவரும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன் எவனும் இல்லை.
லாபத்தை கொடுப்பதை போன்று காண்பித்து உங்களிடமிருந்து எவ்வளவு அதிகமாக கறக்க முடியுமோ அந்த வழிமுறையை கொண்டிருப்பவன் கடன்காரன்களை போன்று. நல்லதுதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடன் தரான் இல்லையா, பிறகு உங்களுடைய சொத்து சுகங்கள் அவ்வளவும் அடிஞ்ச பிறகு கடன்காரனேங்கிற பேரோட எவ்வளோ கடன் வாங்கினீங்களோ அதுக்கு 10 மடங்கு வட்டியும் கடனும் அசலும் சேர்த்து கொடுத்துட்டு பிறகு கடன்காரன் பேரோடு நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை அங்கு இல்லை. ஆனால் அவன் உதவி செய்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அவனும் சொல்கிறான் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறுகிறான். நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சம்மதித்து கொண்டு பிறகு கடனை வாங்கி வட்டியில் மூழ்கி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்ட போதிலும் கூட இன்றும் நாம் மனிதர்களை விட்டும் திரும்புவவர்களாக இல்லை. வட்டி, ஸ்பீட் வட்டி, ராக்கெட் வட்டி, பேங்க் எல்லாம் ஒன்று தான், வித்தியாசமே கிடையாது. வட்டி கடைக்காரன் எவ்வளோ மோசமோ, கந்து வட்டி எவ்வளோ மோசமோ, பேங்க் அதே தானே. சின்ன வட்டி என்ன, பெரிய வட்டி என்ன? அரசாங்கம் பேங்க்குக்கு ஆதரவு கொடுக்கும்போது கந்து வட்டி நான் நீக்கிறேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? வட்டினா வட்டி தானே, அதுக்கு என்ன தனியாக டிவிஷன்ஸ் என்ன வேண்டியிருக்குது? சின்ன வட்டி, பெரிய வட்டி. கான்செப்ட் என்ன, அடிப்படை என்ன, கொள்கை என்ன? இந்த கொள்கை சரியா தப்பா? மறைவான எண்ணங்களின் பக்கம் நீங்கள் சொல்வீர்களானால் வட்டியுடைய விகிதாச்சாரம் முக்கியமில்லை, அதனுடைய கொள்கை மறைவான அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொள்கை சூழ்ச்சிகள் எனக்கு முக்கியமாக வேண்டும். அது சரியா தவறா என்பது எனக்கு புரிய வேண்டும். அந்த சூழ்ச்சிகள் அடிப்படையில், கோட்பாடுகளின் அடிப்படையில் இது மனித இனத்திற்கு தவறானதா நன்மையானதா என்பதை நீங்கள் அறிவீர்களானால் நிச்சயமாக தவறு. அது 0.5% வட்டியாக இருந்தாலும் சரி, 100% வட்டியாக இருந்தாலும் சரி, சமமே, வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் பார்க்கக்கூடாது. சிறியதாக விடுவீர்களால் நிச்சயமாக அது பெரிதாக வளரும். சிறிய அளவிலேயே முளையிலேயே கிள்ளி எடுக்க வேண்டும். 0.5% வட்டியாக இருக்கும்போது அதை நீக்குங்க, கொள்கையின் அடிப்படையில் நீக்குங்க. நாம் ஏன் இன்று வரை மனிதர்களாக வாழாமல் மனிதர்களை நம்பி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம்? மனிதனாக வாழாமல் மனிதர்களை நம்பி நாம் ஏன் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம்? நான் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நான் என்னை பின்பற்ற வேண்டும், மனிதர்களை பின்பற்றக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக மனிதனாக வாழ்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த உண்மையை நம்பி வாழ வேண்டுமே தவிர ஆட்டு மந்தைகளாக நாம் மாறிவிடக்கூடாது. சுய சிந்தனையை இழந்து விட்டவர்களாக மனிதர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. இன்று நாம் உறுதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். என் இருதயத்தில் நன்மையாக எதிர்க்கிறதோ அதற்கு புறம்பான எந்த ஒரு வழிமுறையும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நான் என் மனசாட்சிக்கு அஞ்சுகிறேன், என் இறைவனுக்கு அஞ்சுகின்றேன். இறைவனுடைய வாக்காகும், இறைவனுடைய பேச்சாகும் மனசாட்சி என்பது தூய்மையானது. நாம் மனசாட்சியை ஒதுக்கும் பொழுது இறைவனை ஒதுக்குகின்றோம், நீ வேண்டாம் என்று. இங்கு உங்களுடைய கெட்ட காலம் ஆரம்பமாகிறது, கெட்ட நேரம் ஆரம்பமாகிறது, வாழ்க்கையினுடைய கேடு ஆரம்பமாகிறது. இப்பொழுது கெட்ட காலம் ஏது, ராகு காலம் ஏது, நல்ல நேரம் ஏது, யமகண்டம் ஏது புரிகிறதா? ஒரே கண்டம்தான். இறைவனை நீங்கள் விடுவீர்களானால், மனசாட்சியை புறக்கணிப்பீர்களானால் யமகண்டத்தை தவிர எதுவும் கிடையாது உங்களுக்கு. இன்று செத்துவிட்டவர்கள் நீங்கள் பிணமாக வாழக்கூடியவர்கள் நீங்கள் எதற்கப்பால் அந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் உறுதியாக நிறுத்தி விடுவீர்கள். மனிதனை நீங்கள் நம்புங்கள். மனிதன் என்பது ஒருவன் தான், அது நீங்கள் தான். உங்களை நம்புங்கள், மனிதர்களை நம்பாதீர்கள். மனிதனாக படைக்கப்பட்ட நான் மனிதர்களில் ஒருவனாக நான் வாழ மாட்டேன், மனிதனாக வாழ்வேன். மனிதர்களில் மாணிக்கமாக நீங்கள் வாடுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக நீங்கள் வாடுங்கள், தனியொரு மனிதனாக நீங்கள் வாடுங்கள். உங்களுக்கு இறைவன் இருக்கின்றான். உங்களுக்கு துணை எப்பொழுது சேர்த்து அவருடன் நீங்கள் சேர்ந்து வாழ்வீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு இறைவன் இல்லை. கெட்ட காலம் ஆரம்பமாகிவிட்டது. நான் பிறரை நம்பும் பொழுதே நான் எனக்கு உதவாதனாக ஆகிவிட்டேன். எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள இயலாதவன், அவன் பிறருக்கு உதவ மாட்டான் என்ற அந்த அடிப்படையை நீங்கள் உணர வேண்டும். கணவன் மனைவிக்கு பாரம், மனைவி கணவனுக்கு பாரம். ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளும் பாரம்தான். அவர்கள் சம்பாதித்து விட்ட பிறகு உங்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு பாரம். சம்பாதிக்காமல் இருக்கும் வரையில் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு பாரம். இப்படி இருக்கும் பொழுது எவனோ ஒருவன் உங்களுக்கு உதவி செய்வான், தன்னுடைய லாபத்தை பார்க்காமல், உங்களிடமிருந்து படிக்கக்கூடிய லாபத்தை பார்க்காமல். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தனி மனிதனாக வாழ்ந்து பழகுங்கள். உங்களுடைய வழிமுறைகள் உங்களுக்கு தோற்றுவிக்கப்படும் பொழுது அதில் நீங்கள் நிச்சயமாக நன்மையான வாழ்க்கையை, குறைவில்லாத செல்வங்களை நீங்கள் அடைவீர்கள். செல்வங்கள் என்பது உங்களுடைய பணம், பொருள், நகை, நட்டு அல்ல. செல்வங்கள் என்பது உங்களுடைய மனச்செல்வம். மனச்செல்வம், அகச்செல்வம் என்பது புற வாழ்க்கைக்கு உரிய அனைத்து வழிமுறைகளும் நமக்கு எந்த விதமான குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த
ஒரு நிம்மதி ஏற்படும் பொழுதுதான் அகத்தில் உங்களுக்கு அந்த நிம்மதியும் அமைதியும் ஏற்படுகின்றது. உங்களுடைய புற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அந்த பாக்கியமிக்க நாள் உங்களுடைய அமைதிக்குரிய நாள். அது என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்கு உரியதை இறைவன் அறிவிக்கும் வரையில் நீங்கள் எந்த கேடான பாதையில் அமைந்து விட்டீர்களோ அதில் பொறுமையாக இருங்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டதன் காரணமாக, வேறு வழி எனக்கு தெரியாதன் காரணமாக என் இறைவன் என்னை மன்னிப்பான் என்ற அந்த மன்னிப்பவனின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வாழ்க்கையில் இருங்கள். இப்பொழுது அந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டாம். நீங்கள் அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நேர்வழி கிடைக்கும் வரையில் பொறுமையாக இருக்க சக்தி பெற மாட்டீர்கள். எனவே உங்களுடைய பாவ மன்னிப்பை நீங்கள் கோரியவர்களாக உங்களுடைய கேடான வாழ்க்கையில், உங்களுடைய கேடான பிஸ்னஸில், உங்களுடைய மனிதர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய இந்த வாழ்க்கையில், இறைவனுக்கு துரோகிகளாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன். இறைவனுடைய வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும் வரையில் வாழ்ந்து வாருங்கள். ஆனால் இந்த துரோகமான வாழ்க்கையில் இறைவனுடைய வழிமுறை கிடைப்பதற்கு முன்னதாகவே உங்களுக்கு சோதனைக்காக இன்னும் அதிகமாக இறை துரோகத்தின் வழியில் உங்களுக்கு பொலிட்டக்கூடிய அந்த பாதைகளை கொண்டு வருவானே, அப்பொழுது நீங்கள் அதில் காலடி வைக்காமல் இருந்தால் போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை பெரும் சோதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்று நான் பேசக்கூடிய இந்த உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு நாளைக்கு வெகு விரைவில் நீங்கள் எந்த வாழ்க்கையில் அமைந்திருக்கிறீர்களோ இறை துரோகமான சூழ்நிலைகளை இன்னும் அதிகமாக்கக்கூடிய, உங்களுடைய பொருள்களை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளில் லேசாகக்கூடிய அந்த ஒரு சோதனை உங்களுக்கு வர இருக்கிறது. மனசாட்சியை முற்றிலுமாக தொலைத்துவிட்டு அதன் மீது பாயக்கூடிய அளவுக்கு உங்களை அது தூண்டும். மனிதர்களும் தூண்டுவார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு உண்மையாளர்களாக இருக்கிறீர்களா என்ற அந்த சோதனையில் நீங்கள் கடந்துவிட்டால் இறைவனுடைய பாதை திறந்துவிடும். நாம் இன்று யமகண்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்று கெட்ட நேரத்தில் ராகு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து அதற்கு நீங்கள் பயந்து உணர்ந்து பாவ மன்னிப்புடையவர்களாக உங்களுடைய நாளைய வாழ்க்கையின் விடிவெளிக்காக காத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கை திறக்க இருக்கிறது. மிக பெரும் அழகிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இன்று உங்கள் முன்பாக விரிக்கப்பட்டு விட்டது. அதை நீங்கள் பார்க்க முடியாது, எனினும் அது உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. மனிதனுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் வெறுத்து ஒதுக்கியவர்களாக இனி நமக்கு நல்ல நேரம்தான், ஏனென்றால் இறைவன் பக்கம் திரும்பிவிட்டோம், மனசாட்சியை ஏற்றுக்கொண்டோம். மனசாட்சிக்கு விரோதமாக நாம் செல்ல மாட்டோம். இது பூஜிப்பதாகும், இறைவனை பூஜித்து பழகுவதாகவும், இறைவனை வணங்குவதாகவும், இறைவனை தொழுவதாகவும், இறைவனை ஜபிப்பதாகவும். இது மட்டும்தான். மனசாட்சிக்கு யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தொழுகையாளிகள், அவர்கள் சாமி கும்பிடுபவர்கள், அவர்கள் ஜபிப்பவர்கள், அவர்கள் இறை வணக்க வழிபாடுடையவர்கள். நான் எப்படி மசூதியை விட்டு விலகியிருக்கின்றேனோ, மனசாட்சியை பின்பற்றுகின்றேனோ, அந்த வழிமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பான். உங்களுக்கான அழகான வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக இருக்கின்றது. ஞானங்கள் பொருந்திய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. மனிதர்களுடைய கேடான வழிமுறைகள், இந்த வழிமுறைகளை கொண்டுக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கே பரிதாபப்பட்டவர்களாக வாழ்ந்து வாருங்கள். என் இறைவனை காப்பாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு கேன்சர் வியாதியோ அல்லது ஒரு சிறுநீரக செயலிழப்போ வந்துவிட்டால், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துவிட்டதே என்று நீங்கள் பச்சாதாபப்படுவீர்களோ, அந்த அளவுக்கும் அதற்கு மேலாகவும் என்று உங்களை நீங்கள் பரிதாபத்துடன் கொண்டவர்களாக, இந்த நிலை நமக்கு தேவைதானா என்று உங்களை நீங்கள் வஞ்சித்து கொண்டோமே, நம்முடைய மனசாட்சி நாம் வஞ்சித்து கொண்டோமே என்று பச்சாதாபப்படுபவர்களாகவே நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். இறைவனுடைய வழி திறக்கும் வரையில் உங்களுக்கு எப்பொழுது இந்த அளவுக்கு உறுதி வந்துவிட்டதோ, இனி உங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எதிர்நோக்கின்றீர்களோ, முன்பொருட்காலத்தில் எனக்கு மேலும் மேலும் பணம் வேண்டுமே என்ற எந்த அளவுக்கு நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்களோ அதன் வழிகளெல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் செல்கிறீர்களா இல்லை என்பதை பார்ப்பதற்காக. நிச்சயமாக நாம் விரும்பிக் கொண்டிருந்தது இதுதான். மனித துரோகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் விரும்புவது நமக்கு நெருங்கிவிட்டது. இறைவன் கொண்டு வருகின்றான், அது நெருங்கவில்லை, உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. இனியும் நீங்கள் மனிதர்களை வஞ்சிக்கூடிய அந்த பாதையில் செல்வீர்களானால் உங்களுடைய கெட்ட காலம் உறுதியாக்கப்பட்டுவிட்டது. கெட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் இறைவனை நான் மேற்கொண்ட பிறகு, இறைவனுடைய வழியை நான் மேற்கொண்டுவிட்ட பிறகு, மனசாட்சி வழியிலான வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை மேற்கொண்டுவிட்ட பிறகு, இறைவன் உங்களுக்கு மனசாட்சிக்கு துரோகமான வாழ்க்கையின் அனைத்து பாதைகளையும் திறந்து விடுகின்றான். நீங்கள் செல்கிறீர்களா இல்லை என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இப்பொழுது நீங்கள் அதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்வீர்களானால்
நிச்சயமாக உங்களுக்கு இறைவனுடைய பாதை என்றென்றும் உங்களுக்கு அதன் பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கை பற்றி கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக கொண்டு வந்து விட்டான். அதில் நீங்கள் நிச்சயமாக தேறிவிட்டீர்கள். எனவே உங்களுடைய மிக பெரும் சோதனைக்குரிய வாழ்க்கைக்காக காத்திருங்கள். இன்று நீங்கள் இரண்டும் பாதுகாப்பு தேடுங்கள். என் இறைவனே, இந்த உலகத்தினுடைய பாதையில் பலவற்றை நீ எனக்கு சோதனையாக திறப்பாயானால் என்னை அந்த பாதையிலிருந்தும் பாதுகாத்துக்கொள். இன்று நீங்கள் கேளுங்கள். என்னுடைய மனசாட்சியை நீ பாதுகாத்துக்கள். மனசாட்சியின் பக்கம் நிற்பதற்குரிய அந்த பாதையில் நீ என்னை உறுதியாக்கி வை. என் இறைவனே, நான் ஷைத்தானின் தூண்டுதலின் பக்கம் சாய்ந்து விடாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். அந்த பிரார்த்தனை இன்று உங்களுக்கு அமையட்டும். உங்களுடைய நல்ல காலம் எங்கிருக்கிறது? இப்பொழுது உங்களுடைய இறைவனுடைய வழிக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வழிகளெல்லாம் மனசாட்சியிடம் கேளுங்கள், தப்பு என்று கூறும். எந்தெந்த பாதையிலெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க விரும்புகிறீர்களோ உங்களுடைய மனசாட்சியிடம் கேளுங்கள், சரிதானா என்று கேளுங்கள், தவறு என்று கூறும். மனிதர்களுடைய வழிமுறைகளில் தவறை தவிர இல்லை. எனவே தவறான பாதையை கொண்டு விட்டிருந்த நிலையில் நீங்கள் அதில் வாழ்ந்து வாருங்கள். சொற்ப காலம் நம்பிக்கையோடு இறைவனுடைய மனசாட்சிக்கு உகந்த ஒரு பாதை வேண்டுமே என்று விரும்புங்கள். இவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்ப வேண்டியதெல்லாம். பிரார்த்தனை எல்லாம் அகத்தில் தூய்மை வந்துவிட்டால் புறத்தில் நிச்சயமாக நோய்கள் இல்லை. மனசாட்சிக்கு விரோதமாக போகும்பொழுதுதான் நோய்கள் அனைத்தும். பிற மனிதருக்கு செய்யக்கூடிய கேடுகள் தான் எனக்கு அவன் செய்த கேடு அவனுக்கு. வட்டியை தின்பவன் நெருப்பை தின்பவனுக்கு சமமானவன். நெருப்பை வயிற்றில் கொட்டிக் கொள்கிறான். யாருக்காவது வட்டிக்காரனை பிடிக்குமா? பேங்க்காரனை ஏன் யோசிக்கிறீங்க? அவனும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தானே. இந்த பேங்க்குக்கு துணை போறவன அது இல்லாம எப்படி முடியும்? பேங்கிங் இல்லாம எப்படி முடியும் கேட்பாங்க. இது மனிதனுடைய வழிமுறை. மனிதனுக்கு மனிதன் கேட்டை விளைவிக்காமல் எப்படி வாழ முடியும் என்று கேட்பார்கள். இது மனிதர்களுடைய வழிமுறை. எனவே நாம் மனிதர்களை வெறுக்கிறோம், அவருடைய வழிமுறைகளை வெறுக்கிறோம். மனிதனாக வாழ விரும்புகின்றேன். என்னை நான் விரும்புகிறேன். என் தூய்மையை நான் விரும்புகின்றேன். என் மனசாட்சிக்குரிய அந்த நன்மையான பாதையை நான் விரும்புகின்றேன். மனசாட்சிக்கு விரோதமாக போகக்கூடிய அந்த நரக வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. இன்று உங்கள் அனைவருக்கும் மனசாட்சிக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்பதை நிச்சயமாக உங்களுடைய மனசாட்சியை கேட்பீர்களால் அது கூறும். வேறு வழி என்ன? வேறு வழி இறைவனிடம் இருக்கிறது. இனிதான் அது பிறக்கிறது. உங்களுடைய தவறான பாதையில் இருக்கும் வரையில் நல்ல பாதையை சேராது. அதையும் கருத்து விடுவீர்கள். நீங்கள் தூய்மையாளர்களாக இருக்கும் பொழுதுதானே இறைவனை நெருங்க வேண்டும் என்று கூறுவீர்கள். அப்படி என்றால் தூய்மையான பாதை உங்களை விட்டும் தீமையான பாதைகள் நீங்கிவிட்டால் தானே தூய்மையான பாதை உங்களுக்கு வழிதிறக்கும். நன்மையும் தீமையும் கலக்காது. அப்படித்தானே? வேறு வழி என்ன என்று கேட்காதீர்கள். என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று பரிதாபப்படுங்கள். உங்களுடைய நாளைய நிலைக்காக இன்று பயப்படுங்கள், வருந்துங்கள். மனசாட்சிக்கு விரோதமான வாழ்க்கையிலிருந்து விலகுங்கள். இது தொடுகையாகும். இருதயங்களில் உங்களுடைய மனசாட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை தவறு என்று கூறும்போது திருந்துங்கள். இறைவனுடைய வாக்கை நிராகரித்து விட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த 3 கட்டிடங்களுக்கும் செல்ல வேண்டாம். சிறிதோ பெரிதோ கேடுதான். வட்டி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கேடுதான். கோயில் பெருசாக இருந்தாலும் வீட்டில் சின்னதாக இருந்தாலும் கேடுதான். வேண்டாம். உங்களுடைய மனதை திறங்கள். மனசாட்சியின் பக்கம் நில்லுங்கள். இறைவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அவனுக்கு செவிசாயுங்கள். அவனை கண்ணியப்படுத்துங்கள். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைந்தவன். இனி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை தேவைப்படுகிறது? இறைவன் எதில் உங்களை வழி நடத்துகின்றானோ அந்த பாதையில் நில்லுங்கள். இதற்கப்பால் உங்களுக்கு என்ன பாதை இருக்க முடியும்? இறைவன் வழிகாட்டிய பிறகு அந்த பாதையில் அமைந்த பிறகு நல்ல நேரம் என்ன, கெட்ட நேரம் என்ன? இறைவனுடைய பாதையில் அமைந்த பிறகு வேறு பிறகு எதற்கு? சிந்தித்து உணருங்கள். நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தீமையின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேறு வழியின்றி. வேறு வழி இல்லை என்று நான் கூறியதன் காரணமாகவே நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வேறு வழி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இருக்கிற நிலையில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக வேறு வழி இறைவன் திறந்திருப்பான். நான் படிக்கும் பொழுது இந்த மருத்துவத்தில் நோயாளிகள் குணமாக வழியில்லை, நம்பினேன். வேறு வழி என்ன? வேறு வழி தெரியவில்லை. இருந்தாலும் நான் இதை விரும்பவில்லை. இவ்வளவுதானே. நான் அதை விட்டுவிடவும் இல்லை. நிச்சயமாக நிறைய சம்பாதித்தேன், நிறைய பேர்களை கொலை செய்தேன், எல்லாம் இருக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கை என்னால் சீரடைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் பயப்படுறேன்.
இதற்கு நிச்சயமாக நான் ஒரு காரணம் என்று. இதன் காரணமாக அந்த தொழிலே எனக்கு தேவையில்லை. மருத்துவர்களை மிஞ்சிய மருத்துவனாக, உலகம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவனாக, பொருள்களின் அடிப்படையே தேவையில்லாத ஒரு மருத்துவனாக, மருத்துவ சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வாழக்கூடிய அந்த பாதையை காண்பித்தான். அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை விட்டுவிட வேண்டாம். இன்றே நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறவில்லை. நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைக்கு இறைவன் மன்னிக்க வேண்டுமே என்று நீங்கள் அச்சப்படுங்கள், உள்ளச்சம் கொள்ளுங்கள். இது முக்கியம். இது பயபக்தி ஆகும். என் இறைவன் எனக்கு சீக்கிரமாக வழிகாட்ட வேண்டுமே என்று விரும்புங்கள். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் சென்று கொடுக்கிற இந்த தீமையான பாதையில் அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு முன்பாக பலவும் தோன்றும். இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இது என் இறைவன் எனக்காக ஏற்படுத்தியுள்ள சோதனை. நான் விரும்பிய ஒன்று நிச்சயமாக இறைவன் வந்து வர இருக்கிறது. அதற்கு முன்பாக இறைவன் சோதிக்கின்றான். உங்களுக்கு இந்த வழிகளை அதிகமாக்கிவிட்டால், லேசாக்கிவிட்டால் பாய்ந்து விடுவீர்களா, அல்லது முன்பு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே இறைவனுடைய வாழ்க்கை வேண்டும் என்று அந்த வாழ்க்கையில் உறுதியாக இருக்கிறீர்களா? மனசாட்சி விரோதமாக போகக்கூடாது என்ற வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்கள், அது உண்மையாக இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக கெட்ட வழிகள் அனைத்தும் திறக்கப்படும். இப்பொழுது நீங்கள் உறுதியாக இருங்கள், நான் அந்த பாதையின் மீது போக மாட்டேன். அந்த பாதை திறக்கப்படுவதற்கு முன்பாக இன்று முதலாக, இப்பொழுது முதலாக நீங்கள் தேடுங்கள், என் இறைவனே அப்படி ஒரு சோதனை எனக்கு ஏற்படுத்த வேண்டாம். என் மனம் பலவீனமானது, நீயும் அறிவாய். நான் அந்த பாதையின் பக்கம் போய்விடாமல் அப்படி நீ ஒரு சோதனை ஏற்படுத்துவாயானால் அந்த பாதையின் மீது போகாமல் என்னை நீ பாதுகாத்துக்கொள். ஒவ்வொன்றையும் இறைவன் பொறுப்பில் ஒப்படையுங்கள். உங்களுடைய பொறுப்பில் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முற்கூட்டியே நான் யார் என்பதை தெரிந்த பிறகு முற்கூட்டியே இறைவனிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இந்த உலகத்தினுடைய பொருள் அடிப்படையும் கொள்கைகளும் என்னை உன் பாதையை விட்டும் திருப்பிட வேண்டாம். உன் பாதைனா எது? மனசாட்சியினுடைய பாதை, எவ்வளவுதான். மனசாட்சிக்கு விரோதமாக போகக்கூடிய அந்த பாதையின் பக்கம் என்னை நீ திருப்பிடாதிருப்பாயாக என்ற அந்த ஒவ்வொரு மூச்சிலும் அதனுடைய பிரார்த்தனையுடைய ஒலி எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும் உங்களுடைய இருதயத்தில். அந்த இருதயத்தில் அதனுடைய ரீங்காரம் நிச்சயமாக எந்நேரமும் மூச்சிருக்கும் வரை தடைபடாமல் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்று அழகான உணர்வுகளுடன் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் திரும்புகின்றோம். நம் இறைவன் நம் கைவிட மாட்டான். நாம் பயன்படுத்திய பழைய உடைகளை தானம் கொடுக்கலாமா? தானம் என்பதனுடைய பொருள் என்ன? நாம் பயன்படுத்திய பழைய உடைகளை தானம் செய்யலாமா? தானம் என்றால் என்ன? பிரதிபலன் எதிர்பார்க்காதது தானம் என்ற பெயர். என்னிடம் இருக்கக்கூடிய நல்லவற்றிலிருந்து நான் கொடுப்பது தானமாகும். எப்போது பழசும் தெரிஞ்சோ தூக்கி பெயரப்படும். பழசாகிறதுக்கு முன்னாடி கொடுக்கிறது தானம். நீங்கள் உடுத்தக்கூடிய உடைகளில் நடுத்தரமானது, இன்னும் 2 வருஷத்துக்கு நான் உபயோகப்படுத்துவேன். நான் 5 வருஷமாக போட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் 2 வருஷத்துக்கு உபயோகப்படுத்தலாம், இருந்தாலும் தூய்மையானதாக இருக்குது, இப்போ கொடுங்க. எப்போ எனக்கு வேண்டான்னு கண்ணை மூடிட்டு போடுறேனோ அதை கொடுக்க வேண்டாம். அதற்கு பெயர் தர்மம் அல்ல, அதர்மம். உங்களுக்கு வேண்டாம் என்று விரும்புவதை பிறரை இழிவாக கருதுவதன் காரணமாகத்தான் இதை போட்டுக்கொள் என்று கூறுகிறீர்கள். பிறரை இழிவாக கருதி செய்யக்கூடிய ஒரு தர்மம் தர்மமாகாது. பிறரை மதித்து செய்யக்கூடிய ஒரு உதவி பெரிய தர்மமாகும், பேருதவியாகும், பேருபகாரமாகும், இறைவனத்தில் அது செல்லுபடியாகும். எனவே உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நீங்கள் குப்பையில் போட வேண்டுமே தவிர மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டாம். மனிதர்களை கண்ணியப்படுத்துங்கள். எவ்வளவுதான் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். இறைவனுக்கு அது பிடிக்கும். உங்களை எப்படி இறைவன் சோதிக்கின்றானோ அவர்களுக்கு ஒரு சோதனை. உங்களை பணக்காரராக வைத்து சோதித்துக் கொண்டிருக்கின்றான், அவரை ஏழையாக வைத்து சோதித்துக் கொண்டிருக்கின்றான், அவ்வளவுதான். உங்களுடைய நிலை நாளை மாறும் நிச்சயமாக. அதையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம் என்று பயப்படுவீர்களானால் நீங்கள் உடுத்துவதில் உடைகளில் நடுத்தரமானதை நியாயமானதை கொடுங்கள். இன்னும் சிறந்ததை கொடுப்பீர்களானால் அது உங்களுக்கே சிறந்ததாகும். எனவே தானம் என்பது அழகான வார்த்தை, தானம் என்பது ஒரு தூய்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை பாழாக்க வேண்டாம். பழையவற்றை கொடுப்பதை கொண்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதிலிருந்து கொடுங்கள். எதை நீங்கள் இன்னும் உடுத்துவீர்களோ இன்னும் சில காலங்களுக்கு அதை கொடுங்கள். எப்பொழுது இதற்கு மேல் உடுத்த மாட்டேன் என்று ஆகிவிட்டதோ அதை கொடுக்க வேண்டாம். மனிதர்கள் அசைவ உணவு சாப்பிடலாமா கூடாதா?
அப்படியானால் அசைவம் சாப்பிடலாம் என்றால் அந்த உயிரினங்களை அழிக்கும் உரிமை மனிதர்களுக்கு உண்டா? இதற்கு சரியான விளக்கம் தேவை. நீங்கள் சிந்திப்பவர்களாக இருப்பீர்களானால் இதனுடைய கருவும் இதனுடைய உண்மையும் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் இதுவரை மனிதர்களை பின்பற்றி கொண்டிருந்தீர்கள். மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். மனிதன் உயர்ந்த படைப்பா அல்லது நாய் உயர்ந்த படைப்பா? குரங்கு உயர்ந்த படைப்பா? படைப்புகள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக படித்தரங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் உயர்ந்த படைப்பு நான் கூறுகிறேன். நாய்களும் குரங்குகளும் மனிதர்களை விட உயர்ந்த படைப்பு கூறுகோள் கைத்துக்கும். நான் வாழ்வதற்காக இந்த ஒரு காலம் இங்கு காடுகளாக இருந்தது, அழிக்கப்பட்டு நான் இன்று கட்டிடங்களாக மாற்றிக்கொண்டேன். ஒரு மனிதனை அவனுடைய வாழும் இடத்திலிருந்து ஜப்தி செய்து அவனை நடுரோட்டுக்கு கொண்டு வருவது கொலையை விட கொடியதாகும். மனைவி மக்களுடன் டாய்லெட்டுக்கு போக வழி இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஜப்தி செஞ்சு நடுரோட்டு கொண்டு வரீங்க இல்லையா? அதுக்கு சட்டம் இருக்கு இல்லையா? கொடுக்க முடியலன்னு என்ன செய்யறது? ஜப்தி செஞ்சு நடுரோட்டு கொண்டு வா. நாயை நடுரோட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வா. இது எது சரி? நீங்கள் அடிபட்டு கிடந்தால் யாரும் கவனிக்கக்கூடாது. ஒரு நாய் அடிபட்டு சொன்னால் உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். எது சரி? ஒரு நாயை அடித்தால் கேட்பதற்கு இன்றைக்கு சட்டம் இருக்கிறது. உங்களை அடித்து போட்டால் கேட்பதற்கு நாதி இல்லை. எது சரி? இன்று நான் வீட்டுக்குள் வாழ்கின்றேன். இது காடாக இருந்தது. இது மிருகங்களுக்கு சொந்தமானது. காடு என்பது யாருடைய வீடு? மிருகங்களின் வீடு. அதை ஜப்தி செய்து வெளியேற்றலாமா? உங்களை ஜப்தி செய்து வெளியேற்றிவிட்டால் எவ்வளவு கொடிய வேதனை நீங்கள் அனுபவிப்பீர்கள்? கொலையை விட கொடிய வேதனை. ஆமாவா இல்லையா? அதை விலங்குகளுக்கு செஞ்சோமா இல்லையா? நான் வாழ்றதுக்காக, நம்ம வாழ்றதுக்காக நாய் தாங்கிற புரிஞ்சுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு சிந்தித்து பாருங்கள். நாய்க்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாய் கேட்ல நிற்கணும், ஆனா இவன் மனிதனை கேட்ல நிற்க வைப்பான். இவன் நாயா மனுஷனான்னு தெரியல. ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறான். யாரை கவனிப்பீங்க? நீங்க யாரை கவனிப்பீங்க? சிந்தித்து உணர வேண்டிய கேள்வி. பசு இருக்கு. பசு குட்டி கன்று குட்டி போட்டதுக்கு அப்புறமா பால் சுரக்குது இல்லையா? அந்த பால் யாருக்கு? உங்களுக்கா அல்லது கன்றுக்குட்டிக்கா? அந்த தாயையும் வேதனைப்படுத்தி அந்த கன்றுக்குட்டி, பச்சை கன்றுக்குட்டி, அதையும் பட்டினி போட்டு பாலை குடிச்சிட்டு இருக்கிற நீங்க பேசலாமா? நமக்கு நாயினுடைய அறிவு வந்துவிட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். மனிதர்களுடைய அறிவிலிருந்து நாம் விலகிவிட்டோம் என்பதை அறிய வேண்டும். நாய் தான், மனிதன் தான். நிச்சயமாக அசைவ உணவு பிரியப்பட்ட சாப்பிடுங்க. யாருக்கு பிரியமில்லையோ அவங்கள நிர்பந்தப்படுத்த வேண்டாம். இது ஒரு கேள்வியும் அல்ல, இதற்கு ஒரு பதிலும் தேவையில்லை. சிந்தித்து உணருங்கள். விரும்புபவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுங்கள். எனக்கு அசைவத்தை தவிர எதுவும் பிடிக்காது. பூமியில் மேயக்கூடியது எனக்கு பிடிக்காது. கீரையும் புல்லையும் வெங்காயத்தையும் மேயக்கூடியது எனக்கு பிடிக்காது. அதன் காரணமாக இந்த ஞானங்கள். நான் ஆடு மாடல்ல பூமியை மேய்வதற்கு. அசைவ உணவை உண்ணுங்கள் பிரியப்பட்டார். இதற்கு ஒரு டிபேட், சர்ச்சை வேண்டாம். சிந்தித்து உணருங்கள். மனிதனுக்கு எது தேவையோ அதை அவன் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். மனிதனை அடித்து சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இது மட்டும்தான் உண்மை. இன்று மனிதனை அடித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான். மிருகங்களை போன்ற நிலைக்கு வந்து விட்டான். எனவே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இவன் மனிதனாக இருந்தால் மனிதனை காப்பாற்ற முடிய முயற்சி செய்திருப்பான். மனிதனை இன்னைக்கு அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அதை பற்றி கவலை இல்லை. நாய் கிடக்குதான், அதை பற்றி பெரிய கவலை. உயிர் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. மனம் என்பதும் நாளைய வாழ்க்கையை பற்றிய
உண்மைகளை அறியக்கூடியதும், ஆன்மா என்ற ஒன்று, மனசாட்சி என்ற ஒன்று வேலை செய்வதும், இறைவனுடைய சன்னிதானமும் மனிதனுக்கு மட்டும்தான் அவனுடைய இருதயத்தில் மனசாட்சியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மனதின் சாட்சியம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான், அது இறை சாட்சியம், இறைவனுடைய சன்னிதானம் அங்கு இருக்கின்றது. அந்த மனிதனை கொலை செய்தால் மட்டும்தான் கொலை, மற்றவற்றை கொலை செய்வது கொலை அல்ல. கொலைக்கும் அறுப்பதற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ஒரு மரத்தை வெட்டுறீங்க, என்ன சொல்லுவீங்க? மரத்தை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லுவீங்களா, அறுத்துட்டான் வெட்டிட்டான்னு சொல்லுவீங்களா? ஒரு மரத்தை வெட்டிட்டா அதுக்கு வெட்டினான்னு சொல்லுவீங்களா, கொலை செய்வான்னு சொல்லுவீங்களா? மரத்தை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லுவீங்களா, வெட்டிட்டான்னு சொல்லுவீங்களா? என்ன அர்த்தம்? அது ரெண்டுக்கு வித்தியாசம். ஏன் வெட்டினான்னு சொன்னீங்க? என்ன வித்தியாசம்? அதற்கு ஆன்மா இல்லை, மனசாட்சியம் இல்லை. ஒரு ஆட்டை வெட்டினா வெட்டிட்டான்னு சொல்லுவாங்க, கொலை செஞ்சான்னு சொல்லுவாங்களா? இப்போ சொல்லுவீங்க, மாற்றி சொல்லுவீங்க. சாதாரணமாக ஒரு ஆட்டை வெட்டிட்டான்னு சொல்லுவாங்களா, ஆட்டை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லுவாங்களா? வெட்டிட்டான். ஏன்? மனசாட்சியம் கிடையாது. மனுஷனை வெட்டிட்டீங்க, வெட்டிட்டான்னு சொல்லுவீங்களா, கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவீங்களா? ஏன் இதுக்கு மட்டும் கொலைன்னு பேர் வந்தது? சிந்தித்து பாருங்கள். மனிதர்களை நம்பாதீர்கள், மனிதர்களுடைய பேச்சுக்களை நம்பாதீர்கள். ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தை நீங்கள் குர்பானி கொடுங்கள். வேண்டாம், நீங்கள் தனியாக நிலைத்திருங்கள். தனி மனிதனாக இருங்கள். இறைவனுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. மனித சமுதாயத்தை நாடி நீங்கள் செல்ல வேண்டாம். மனிதர்கள் ஒரு வழிகேடர்கள். ஒட்டுமொத்த ஆங்கில மருத்துவ சமுதாயத்தை எதிர்த்து நான் இருக்கின்றேன் தனி மனிதனாக. எனவே எனக்கு வாழ்க்கை தனி வாழ்க்கை. மற்ற மனிதர்களை போன்று மனிதர்களை சாகடித்து வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய மருத்துவ வாழ்க்கையில் அமோகமாக எனக்கு செல்வங்கள் கிடைத்துக் கொண்டிருந்த நிலையில் நான் அதை விட்டேன். என் இறைவன் வேறு வழி காட்டும் பொழுது அதில் பைசாக்கு பிரயோஜனமில்லை தெரிஞ்சாலும் சரி, இதில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வாய்க்கும் வயிற்றுக்கும் இன்று இருக்கிறது என்று தெரிந்த பிறகு மேலான செல்வங்களை விட்டேன், வேண்டாம் என்று. இது இறைவனுடைய பாதுகாப்பு. எனவே நீங்கள் தனி மனிதனாக இருங்கள். கோஷங்களையும் ஸ்லோகங்களையும் மனிதர்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தைகளையும் ஒருபோதும் நம்பாதீர்கள். வழிகேடர்கள். மனிதர்கள் என்றாலே ஆட்டு மந்தைகள். மனிதன் என்றால் மனிதன். தனி மனிதனாக நில்லுங்கள். நீங்கள் மனிதன். மனிதர்களோடு வாழாதீர்கள். நீங்கள் ஆட்டு மந்தைகள். மனிதர்கள் கூறுகிறார்கள், ஆட்டு மந்தைகள் கூறுகின்றன. இவர்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தித்து உணரட்டும்.